பேசுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சர்வதேச கருத்தரங்குக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு உயிர் சக்தி, நுண்ணுடல், அறிவு. உரையின் நோக்கம்: சமுதாய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வேதாத்ரி மகரிஷி அருளிய தத்துவமாகிய உயிர் சக்தி, உயிர், உடல் மற்றும் அவற்றின் இயற்கை பேரறிவாக இருந்து செயலாற்றுகிறது என்பதை உணர்வதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே நோக்கம். முக்கிய உள்ளடக்கம்: உயிர், உயிர் ஓட்டம், உயிர் சக்தி, உயிர் செயல்பாடு, நுண்ணுடல், அதன் செயல்பாடு, இதில் பேரறிவின் தன்மாற்றம் மற்றும் செயல்திறன் இதை பற்றிய அறிவியல் ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்புகள். உயிர் வேதாத்திரிய கருத்துக்கள். வித்துதான் உடல் உயிர் இரண்டிற்கும் மூலம். உயிரில் உட்பொருளாக இருப்பது மெய்ப்பொருளான இறைவெளியே ஆகும். மனித உடல் பல அணுக்கள் சேர்ந்த கூட்டாகும். உடலில் உயிர் என்ற நுண்துகள்கள் சுற்றி சுழன்று இயங்கும் போது அதன் விளைவு உணர்ச்சியாக வருவதே அறிவாகும். உயிர் சக்தி என்பதை ஒரு நிலையான தனித்த பொருள் இல்லாமல் தொடர்ச்சியான தகவமைப்பு மற்றும் உயிர் பிழைப்பதற்கான உந்து சக்தியாக பார்க்கப்படுகிறது. உயிர் சக்தி. உயிர் சக்தியை பொதுவாக 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். செரிமான சக்தி. நாம் உண்ணும் உணவை செரித்து உடலுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. இயக்க சக்தி. உடல் அசைவுகளுக்கும் அன்றாட வேலைகளை செய்வதற்கும் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி. உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த 3 சக்திகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. நுண்ணுடல். மனித உடல் 3 என்பது வேதாத்திரிய கருத்தாகும். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்னும் உடல்கள் ஒவ்வொன்றாக உள்ளன. பருவுடல் செல்களால் ஆனது. செல், திசு, தசை, எலும்பு, உறுப்பு மண்டலங்களின் கூட்டு மற்றும் பஞ்சபூதங்களின் கூட்டாகும். நுண்ணுடல் என்பது வித்துக்களின் அமைப்பு. வித்துக்கள் என்பது உயிர். உயிர் துகள்கள் சுற்றோட்டமாக சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கும். உடல் முழுவதும் செல்லின் ஒவ்வொன்றுக்கும் ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கும். உடலின் ஆதாரம் என்று கூறப்படுகிறது. உடல் உயிர் தாங்கியாகவும் உயிர் ஜீவவித்து திரவத்தில் தோய்ந்து மீண்டும் ஆற்றலுடன் சுழன்று சுற்றோட்டமாக ஓடுகிறது. அறிவு. இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருட்களுக்கேற்ப பொருளின் தன்மையை இயல்பாக ஜீவகாந்தத்தின் மூலம் அறிவு உணர்கிறது. பிரபஞ்ச தோற்றங்கள் ஒன்றோடொன்று மோதாமலும் ஒன்றை விட்டு மற்றொன்று விலகிச் செல்லாமலும் ஒவ்வொன்றையும் அதனதன் தூரத்தில் இருந்து கொண்டு இயங்கச் செய்யும் இறைநிலையின் சீர்மையே துல்லிய சமதளச் சீர்மையாகும். மனித உடலில் துல்லிய சமதளச் சீர்மை என்பது பதிவுகளுக்கு தகுந்த, அதாவது நல்ல பதிவு, தீய பதிவு நிலைக்கு ஒப்ப மனிதனை தக்க இயக்கத்தில் வைக்கிறது. உயிர் சக்தி, நுண்ணுடல், அறிவு என்பதை அறிவியல் ஆராய்ச்சியில் பயோபோட்டான் என்ற தலைப்பு. பயோபோட்டான் ஒளி உமிழ்வுகள் உயிர் அணுக்களின் வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளால் உருவாகின்றன. உயிரணுக்களுக்குள் நடக்கும் வேதியியல் எதிர்வினைகள் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தங்கள் இந்த ஒளியை உற்பத்தி செய்கின்றன. உயிரினங்களால் வெளியிடப்படும் மிகவும் பலகீனமான ஒளியை பயோபோட்டான் ஒளி உமிழ்வுகள் என அழைக்கிறோம். இந்த ஒளியின் அலைவரிசை புற ஊதா மற்றும் காணக்கூடிய ஒளி பகுதிக்கு இடைப்பட்ட அலைவரிசையில் இருக்கும். பயோபோட்டான் ஒளி உமிழ்வுகள் பொதுவாக 200 முதல் 800 நானோமீட்டர் வரையிலான அலைவரிசை பகுதியில் வெளியிடுகின்றன. பயோபோட்டான்கள் என்பது உயிருள்ள செல்களிலிருந்து வெளிப்படும் நுண்ணிய ஒளி உமிழ்வுகளாகும். பயோபோட்டான் உமிழ்வுகள் கண்ணுக்கு தெரியாதவை, ஆனால் அவை உயிரினங்களின் உள் செயல்பாடுகளுடன் தொடர்புடையவையாகும். இவை தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களிலிருந்தும் பயோபோட்டான்கள் வெளிப்படுவதாக உள்ளன.
பயோபோட்டான்கள் ஒவ்வொரு செல்களுக்கிடையே ஒளி ஜமிக்கை மூலம் தகவல்களை பரிமாற்றம் செய்கின்றன. இதை செல்லுலார் தகவல் தொடர்பு என்பதாகும். இவை உயிரணுக்கள், திசுக்கள், உறுப்புகளில் தகவல்களை கடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மனித உடலில் செயல்பாடுகள். பயோபோட்டான் உமிழ்வுகள் உடலில் உள்ள குறிப்பிட்ட உறுப்புகளில் மட்டும் நிகழவில்லை. மாறாக உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலிருந்தும் செல்களிலிருந்தும் வெளிப்படுகின்றன. உறுப்புகளில் ஒளி உமிழ்வுகள் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கலாம். உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும்போது அகச்சிவப்பு அலைவரிசையிலும், நோய்வாய்ப்படும் போது புற ஊதா மற்றும் நீல அலைவரிசைகளை நோக்கி உமிழ்வுகள் மாறுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மனித உறுப்புகளில் செயல்பாடுகள். பயோபோட்டான் ஒளி உமிழ்வுகள் உடலின் பல்வேறு உயிரியல் செயல்முறைகள் மற்றும் வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்துவதில் போட்டான்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உறுப்புகள். கல்லீரல் வளர்சிதை மாற்றத்தின் முக்கிய மையம். இங்கு அதிக அளவு உயிர்வாயு வினைகள் நடப்பதால் உமிழ்வுகள் அதிகமாக இருக்கும். மூளையின் நரம்பு செல்களுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுவதால் வளர்சிதை மாற்ற செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதனால் உமிழ்வுகளும் அதிகமாக இருக்கும். சிறுநீரகம் வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதயம். இதயம் தசைகள் தொடர்ந்து சுருங்கி விரிந்து இயங்குவதால் அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. இன்றைய ஆராய்ச்சி. 1970களில் ஜெர்மன் விஞ்ஞானி ஃபிரிட்ஸ் ஆல்பர்ட் பாப் என்பவர் பயோபோட்டான்கள் பற்றிய ஆய்வுகளை தீவிரப்படுத்தினார். பயோபோட்டான் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவரும் இவரே. பாப்பின் ஆராய்ச்சிகள் உயிருள்ள செல்கள் ஒளியை சேமித்து வெளியிடுகின்றன என்பதையும், இந்த ஒளி செல்களுக்கிடையே தகவல்கள் பரிமாறிக்கொள்வதை சுட்டிக்காட்டினார். இந்த அல்ட்ராவிக் ஒளி உமிழ்வுகளை அளவிடும் வழிமுறைகளையும் உருவாக்கினார். நவீன ஆராய்ச்சி. மனித உடலில் நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய ஆராய்ச்சி நடந்து வருகிறது. உயிரினங்களின் உள் செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை கொண்டிருக்கிறது. இந்த துறையில் தொடர்ந்து நடைபெறும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மருத்துவம் மற்றும் பிற துறைகளில் புதிய வாய்ப்பை அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயோபோட்டான் குவாண்டம் மருத்துவத்தில் புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு புதிய மற்றும் மாற்றியமைக்கும் அணுகுமுறையாக PQM வெளிப்பட்டுள்ளது. இந்த பயோபோட்டான் ஆற்றலை ஒருங்கிணைத்து பயன்படுத்துவதன் மூலம் மைட்டோகாண்ட்ரியா செயல்பாட்டை மேம்படுத்துகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை ஒழுங்குபடுத்துகிறது. DNA பயோபோட்டான்களின் முதன்மை ஆதாரம் மற்றும் சேமிப்பு ஊடகம் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நானோ கட்டமைப்புகளுடன் பயோபோட்டானிக்ஸ். பயோபோட்டானிக் நானோ கட்டமைப்புகள் மருத்துவ படம்பிடித்தல், நோயறிதல் மற்றும் சிகிச்சை ஆகியவற்றில் முன்னேற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இவை மேற்கண்ட இமேஜிங், நோய் குறிப்பான்களை கண்டறியும், பயோசென்சிங், போட்டோதெர்மல் மற்றும் போட்டோடைனமிக்ஸ் சிகிச்சைகளில் குறிப்பிடத்தக்க வாக்குறுதிகளை காட்டுகின்றன. இது அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் போன்ற நரம்பு மண்டல நோய்களுக்கான தடயங்களை வழங்குகிறது. உள்ளுணர்வு விளக்கம். இன்று பயோபோட்டான் என்று அறிவியல் அறிஞர்கள் கருதுகின்ற மற்றும் ஆய்வுக்கு உட்படுத்தும் ஒன்றை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விஞ்ஞானம் மூலம் உயிர் சக்தி என்ற வார்த்தையை கொண்டு தெளிவாக விளக்கியுள்ளார். பயோபோட்டான்கள் டிஎன்ஏயின் ஆதாரம் மற்றும் சேமிப்பு ஊடகம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை மகரிஷி அவர்கள் இன்னும் சற்று தெளிவாக உயிர் சக்தி தான் கருமையத்தில் அனுபவங்களை திணிவு பெற்ற ஆற்றலாக பதிவு செய்கிறது என்று விளக்கியுள்ளார். தற்போது கூறப்படுகின்ற பயோபோட்டான் செயல்பாடுகள் உயிரினங்களில் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது என்னும் கருத்து வேதாத்திரிய தத்துவத்தின்படி உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்னும் கருத்தே ஆகும். சமுதாயத்திற்கான தாக்கங்கள். உயிர் என்ற மிக சிறப்புமிக்க உண்மையை உலக மக்கள் அனைவரும் தெளிவுபட வேண்டும். ஆனால் விஞ்ஞானம், மெய்ஞானம், வேதாந்தம் தெளிவான விளக்கத்தை உறுதிபட கூறவில்லை. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மெய்ஞானம் மூலம் விஞ்ஞானம் விளக்கத்துடன் தெளிவுபட உயிரை பற்றி கூறியிருக்கிறார். உயிர்
உயிர் ஆற்றல் செயல்படும் விதம் குறித்து பாமர மக்களும் புரிந்து கொண்டு தனது வாழ்வை இன்பமாகவும் இயல்பாகவும் இசைவாகவும் வாழ முடியும். இதுதான் அறம் சார்ந்த வாழ்வாகும். வேதாத்திரிய தத்துவத்தில் உயிரின் தன்மை, தரம், பெருமை பற்றி கல்வி முறையாக பருவத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பாடத்திட்டமாக கொடுக்க வேண்டும். அதனால் மாணவர்கள் உயிர் செயல்பாடுகளின் மதிப்பை உணர்ந்து கொள்ள முடியும். பருவ மாணவர்களுக்கு உணர்ச்சி நிலையில் வீணாகும் வித்து சக்தி அவர்களின் அறிவாற்றலை குறைத்து விடுகிறது. மனம் தடுமாறுகிறது. அதனால் வேதாத்திரியத்தின் கல்வி முறையை கட்டாய பாடமாக்க வேண்டும். முடிவுரை. இன்று உலகில் மேற்கொள்ளப்படும் அறிவியல் ஆராய்ச்சிகள் எண்ணற்றவை. இருப்பினும் இன்னும் எண்ணிலடங்கா உண்மைகள் ஏராளம் இருக்கிறது. அதிக அளவில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி என்றால் அது மனித உடலும் அதை மேம்படுத்த எடுக்கப்படும் முயற்சியே. இதில் ஒன்றுதான் பயோபோட்டான் என்ற விரிவான பகுதி. இன்று உலக ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் செயல்பாடுகளை வேதாத்திரியத்துடன் இணைந்து நடக்குமேயானால் அவை இன்னும் ஆழமாகவும் தெளிவாகவும் அறிந்திட வழிவகுக்கும். பயோபோட்டான் மட்டுமின்றி இன்னும் பல அறிவியல் மெய்ஞானம் சார்ந்த விஞ்ஞான விளக்கம் வேதாத்திரியம் கொடுத்திருக்கிறது. அவற்றை வெளிக்கொணர ஆராய்ச்சியாளர்களை மட்டுமின்றி மாணவர்கள், சாமானியர்கள் என அனைவரின் எண்ணங்களையும் திசை திருப்ப வேதாத்திரியம் கை கொடுக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். பரவாயில்லம்மா. இங்க சந்து பொந்தெல்லாம் பூந்து கீந்து எல்லாத்தையும் நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. வெரி குட். கண்மணியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். இருங்க, அவரு தேரஜெய உங்களுக்கு இப்ப பவர் பாயிண்ட் எது எடுத்துக்கிட்டாரான்னு பார்ப்போம். பிபிடி அது ஒன்றும் ஒழுங்கா இருக்காதுங்க ஐயா. நான் படிக்கிறேன், அப்புறம் அதுல கரெக்ட் பண்ணிக்கலாங்க ஐயா. அது இப்பதாங்க ஐயா சாயந்தரம். இனிமேல் டைம் இல்லம்மா. போட்டாச்சுங்க ஐயா. அப்படியே அனுப்பிச்சு விடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க அவரு தேரஜெயாவுக்கு. ஐயா கிட்ட இருக்கு. ஓபன் பண்றேங்க. ஓபன் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. சிவகாமி அம்மா, நீங்க முன்னாலேயே முடிச்சிட்டீங்க. ஐ திங்க் 10-11 மினிட்ஸ்ல. அந்த ஆராய்ச்சிகள் பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இது தியரியா படிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதுலயே நீங்க பயோபோட்டான் பத்தி ஏதாவது ஆராய்ச்சிகள் இருக்கா, இல்ல உயிர் பத்தி ஏதாவது ஆராய்ச்சி இருக்குன்னா ஸ்லைடு போதும். அங்க பேசும்போது கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லுங்க. நீங்க பேசுங்கம்மா கண்மணியம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உயிர் சக்தி நுண்ணுடல் அறிவு. உரையின் நோக்கம் என்னன்னா, வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு வாழும்போதுதான் முழுமையான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி வாழ்வதற்காக உயிர் சக்தி நுண்ணுடலில் எவ்வாறு அறிவாக இயங்குகிறது என்பதை அறிந்து கொண்டு உயிர் சக்தியை மேம்படுத்தி நுண்ணுடலை சுத்தப்படுத்தி அறிவை விரிவுபடுத்தி மனித வாழ்வானது தெய்வீக வாழ்வாக அமைய வேண்டும் என்பதே இந்த உரையின் நோக்கமாக அமைகிறது. முக்கிய உள்ளடக்கமாக வேதாத்திரிய விளக்கம், அறிவியல் விளக்கம், அறிவியல் ஆராய்ச்சிகள், உள் உணர்வு விளக்கம், சமுதாய தாக்கங்கள், செயல்பாட்டிற்கான அழைப்பு என்ற தலைப்பின் கீழ் இந்த தலைப்பை ஒட்டி நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக வேதாத்திரிய விளக்கம். இதில் உயிர் சக்தி என்பது ஆத்ம சக்தி. உயிர் சக்தி மனிதனின் அடிப்படை ஆற்றலாகும். உயிர் சக்தி தான் உடல் இயந்திரத்தை இயக்கும் மின்சாரம் போன்ற பங்கு வகிக்கிறது. உயிர் ஜீவகாந்த ஆற்றலுக்கு மூலமாக உள்ளது. உயிரற்ற பொருட்களில் விண் என்றும் உயிரினங்களில் உயிர் என்றும் அழைக்கப்படுகிறது. இது அணுக்கள், நரம்புகள் மற்றும் செல் அளவிலான மின்சார திருச்சிகள் மூலமாக செயல்படுகிறது. அடுத்ததாக நுண்ணுடல். நுண்ணுடல் என்பது
பருவுடலை அடுத்து அதற்குள் கோடி சுருண்டோடு கிடக்கும். பாருங்கம்மா, பவர் பாயிண்ட் போட்டிருக்கிறாரு பாருங்க. கண்மணியம்மா, பாக்குறேன் ஐயா. பருவுடலை அடுத்து அதற்குள் கோடிக்கணக்கில் சுழன்றோடி கொண்டிருக்கும் விண் துகள்களின் தொகுப்பு தான் உயிர் எனப்படும். இதுவே நுண்ணுடல் ஆகும். நுண்ணுடல் தான் பருவுடலுக்கும் காரண உடலுக்கும் இடைப்பட்ட பாலமாக செயல்படுகிறது. சிந்தனை, உணர்வு, ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் நுண்ணுடலில் உருவாகிறது. இந்த நுண்ணுடல் தான் மனம், அறிவு, உயிர் சக்தி ஆகியவை இயங்கும் களமாக உள்ளது. அறிவு ஊன் உருவில் ஓடும் உயிர் சுழற்சி வேகம் உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில் தோறுகின்ற அலை இயக்கமே அறிவாகும். அறிவு என்பது ஒரு பொருள் அல்ல, ஜீவகாந்த அலையின் இருப்பே ஆகும். அலையை இறுக்கி, சுருக்கி, இருப்பாக்கி வைப்பதும் விரித்துக் காட்டும் ஆகிய செயல்கள் அறிவின் இயக்கமாகும். உயிர் சக்தியின் இயக்க விளைவுகளே எண்ணம் என்கிறோம். அது அறியும் திறன் உடையதால் சொல்லப்படுகிறது. அறிவியல் விளக்கமாக உயிர்ப்படை ஆற்றல் இது அணுக்கள், நரம்பு. உயிருள்ள ஒவ்வொரு செல்லிலும் ஏடிபி மூலக்கூறு உள்ளது. இது மின்சார ஆற்றலை உருவாக்கி உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் இயக்குகிறது. இதை பயோ எனர்ஜி என்றும் அழைக்கலாம். நுண்ணுடல் செல்களில் DNA, RNA ஆகியவை தகவல் களஞ்சியம் போல் செயல்படுகிறது. நரம்பு செல்களில் எலக்ட்ரிக் சிக்னல்கள் ஓடுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செல்கள் ஒருங்கிணைந்து நரம்பு மண்டலம் மூலம் சிக்னல் பரிமாற்றம் செய்கின்றன. அறிவு மூளை மையத்தில் உள்ள நரம்பு அணுக்கள் தகவல்களை பகிர்ந்து நினைவுகள், சிந்தனை, உணர்வு ஆகியவற்றை உருவாக்கின்றன. குவாண்டம் பிசிக்ஸ் பார்வையில் அறிவு என்பது மெய்ஞானத்தின் அடிப்படை அலைவடிவம் ஆகும். உடலில் உயிர் துகள்கள் எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மூளையில் உயிர் துகள்கள் நுண் அறிவு அதிர்வுகளாக மாறுகின்றன. நரம்புகளில் ஆற்றலை பரிமாற்றம் செய்யும் கருவிகளாக செயல்படுகிறது. உயிர் துகள்கள் காந்த அலை வடிவத்தில் நுண்ணுடலாக செயல்படுகிறது. பயோஃபீல்ட் சயின்ஸ் மனித உடலை சுற்றிலும் இருக்கின்ற மின்காந்த ஆற்றல் புலம் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் துகள்கள் தத்துவத்தினுடன் இது ஒத்து வருகிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் NIH கூறுவது ஒரு மின்காந்த மற்றும் குவாண்டம் ஆற்றல் மூலம் என்று கூறுகிறது. இதன் மூலமாக தான் உயிரினங்கள் உடலின் செல் நிலை செயல்பாடுகள் மற்றும் மன உடல் ஒருங்கிணைப்பு செய்கின்றன. இதனை அளவிடும் முறைகள் GDV, கேஸ் டிசார்ஜ் விசுவலைசேஷன், ஹார்ட் மேக்ஸ் இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் இதை நிரூபிக்கிறாங்க. பயோபோட்டான் ரிசர்ச்ல ஜெர்மன் விஞ்ஞானி பிரிட்ஸ் ஆல்பர்ட் பாப் ஒவ்வொரு உயிரினமும் ஒளியை உமிழ்கின்றன. இந்த ஒளி அதிர்வுகள் செல்களின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகின்றன. இது உயிர் துகள்களின் ஒளி அதிர்வு இயல்புடன் ஒத்து போகிறது. குவாண்டம் பயாலஜி உயிரியல் செயல்பாடுகளில் குவாண்டம் துகள்கள் பங்கேற்கின்றன. மின் அதிர்வுகள், ஆற்றல் அலைகள் மூலமாக உயிர் சுழற்சி நிகழ்கிறது. இதையே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுவது உயிர் ஆற்றலிலே உயிர் துகள்கள் அனைத்தும் இயக்கும் அடிப்படை ஆற்றலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலமாக நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகின்ற உயிர் ஒத்து போகிறது. உயிர் தத்துவம் உறுப்புகள் மீது உயிர் துகள்கள் சீராக இயங்காத போது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மூளையில மன அழுத்தம், கவனக்குறைவு ஏற்படுகிறது. சிந்தனையில் மந்தத்தை ஏற்படுத்தும். இதயத்துல உயிர் துகள்கள் சீராக இயங்காத போது அந்த இதய துடிப்பினுடைய ஏற்றம் இறக்கம் ஏற்படும். நுரையீரல்ல சுவாசம் சிரமமா இருக்கும். குடல்ல ஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஊட்டச்சத்து குறைவு ஏற்படும். செல்கள்ல செல் சிதைவு, முதுமை சீக்கிரமா வந்துடும். இதிலிருந்து நாம் அறிவது உயிர் துகள்களின் ஓட்டம் சீராக இல்லாத போது உடல் செயல்பாடுகள் பாதித்து நோய் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உயிர் துகள்களில் உடலியல் செயல்பாடு எப்படின்னு பார்த்தோம்னா, நரம்பு அமைப்புல மின்சார வேதியியல் சிக்னலை தரும். இதயத்துல மின்காந்த அதிர்வுகளை உருவாக்கும். மூளையில் எஃபோர்ட் அதிர்வுகளை உண்டாக்கும். அணுக்களில் ATP மூலமா சக்தி வெளிப்படுத்தும். மனித உடலில பயோஃபீல்ட் மற்றும் பயோமேக்னட்டிசம் செய்யும் வேலைகள் செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் சக்தி ஒழுங்குபடுத்துறது. உடலின் அனைத்து உயிர் அணுக்களுக்கும் தேவையான ஆற்றலை விநியோகித்து ஒருங்கிணைக்கிறது. நரம்பு மண்டல ஒத்திசைவு நரம்பு துடிப்புகளை சமநிலையில வைத்திருக்கும். மன அமைதியை ஏற்படுத்துகிறது.
நோய் எதிர்ப்பு திறன் பயோஃபீல்ட் நன்றாக இருந்தால் நோய் கிருமிகள் தாக்குதல் குறைகிறது. மனநிலை கட்டுப்பாடு, எண்ணங்கள், உணர்வுகள், மன அழுத்தம் ஆகியவற்றை சமநிலையில் வைத்திருக்கிறது. இத குணமடைய உதவும் ஆற்றல் இயக்கத்தை ஏற்படுத்துகிறது. செல்ஃப் ஹீலிங் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க பயோஃபீல்ட் ஆராய்ச்சியாளர்கள். இதய மின் காந்த புலம் அந்த ஹார்ட் மேக்ஸ் இன்ஸ்டிடியூட் இதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சிருக்கும் போதே இதய 3 மீட்டர் தூரம் வரை அளவிடக்கூடிய மின்காந்த புலத்தை உருவாக்குகிறது. இந்த புலமானது மூளையை விட 60 மடங்கு வலிமையானது. உணர்ச்சிகள் இந்த புலத்தின் அதிர்வெண்ணை மாற்றுகின்றன அப்படிங்கறத சொல்றாங்க. மூளையில் மின்காந்த அலைகள் MEG மேக்னெட்டோ என்செபலோகிராபி தொழில்நுட்ப நானோ டெஸ்லா அளவில் மூளையின் காந்த புலன்களை அளவிடுகிறது. அவங்க சொல்றது நினைவு மற்றும் உணர்ச்சிகள் குறிப்பிட்ட அலை வடிவங்களை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நியூரோ கார்டியாலஜி அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹார்ட் ஃபீல்டு. இவங்க மனித இதயம் உருவாக்கும் மின்காந்த புலம் சுமார் 3 to 4 மீட்டர் வரை பரவுகிறதுன்னு சொல்றாங்க. ஹார்ட் மேக்ஸ் இன்ஸ்டிடியூட் கூறுறது என்ன சொல்றாங்கன்னா, உணர்ச்சிகள் மற்றும் சிந்தனைகள் இதய புலத்தின் அதிர்வை மாற்றுகின்றன. வேதாத்ரி மகரிஷி கூறுவது மன அலைகள் நுண் உடலை மாற்றுகின்றன என்ற கருத்தோடு இது ஒத்துப்போகுது. GDV தொழில்நுட்பம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, பயோ எனர்ஜி ஃபீல்டு, அதாவது உயிர் ஆற்றல் புலம் உடலை சுற்றியுள்ள ஆற்றல் வெளியீட்டின் வரைபடம் பாரம்பரிய அறிவியலில் ஆரா என்று அழைக்கப்படுவதே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவியல் மற்றும் தத்துவ ஒத்திசைப்பு. இந்த பயோஃபீல்ட பத்தியும் நம்ம உடம்புல இருக்கிற உயிர் துகள்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அறிவியல் துறை என்ன சொல்றாங்க, அதுக்கு வேதாத்ரி மகரிஷி பார்வை உயிர் ஆற்றல் ஆற்றல் அதிர்வுன்னு அறிவியல் துறை சொல்லுது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மன அதிர்வு மற்றும் உயிர் ஓட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒளி அலை உயிரின் ஒளி வெளிப்பாடு. அறிவியல் துறை ஒருமைப்பாடுன்னு சொல்றாங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பிரபஞ்ச உயிர் ஆற்றலுடன் இணைவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒப்பிட்டு ஒரு பகுப்பாய்வு பண்ணி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, வேதாத்ரி மகரிஷினுடைய தத்துவம் நுண்ணுடல் உயிர் சக்தியின் தளம் அப்படின்னு சொல்றாங்க. நவீன அறிவியல் இதுக்கான விளக்கத்தை பயோஃபீல்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. சிந்தனை அலைகள் நுண் உடலை மாற்றும் மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. பிரைன் அண்ட் ஹார்ட் ஃபீல்ட் வேரியபிலிட்டி, இது நியூரோ கார்டியாலஜி இதற்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. தவம் மூலம் நுண்ணுடல் சுத்திகரிப்பு ஆகுது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் சொல்றாங்க. மெடிடேஷன் ரெடியூசஸ் எனர்ஜி ஃபீல்ட் நாய்ஸ், ஸ்டெபிலைசர்ஸ் பயோஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் துகள்கள் பரிமாற்றம் பெறுகின்றன அப்படின்னு சொல்றாரு நம்ம வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். பயோபோட்டான் எமிசன்ஸ் குவாண்டம் கோக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி நவீன அறிவியல் சொல்லுது. பிராணசக்தி ஓட்டம் இருக்கிறது நம்ம உடல்ல அப்படிங்கிறது மகரிஷியோட கருத்து. பயோ எனர்ஜி ஃப்ளோ செல் கம்யூனிகேஷன், ஒவ்வொரு செல்களும் தொடர்பு கொண்டு இருக்கின்றன நவீன அறிவியல் சொல்றாங்க. இதிலிருந்து அறிவியல் ஆராய்ச்சியிலிருந்தும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறினதிலிருந்தும் உயிர் துகள்கள் பத்தி நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கிறது. அதிலிருந்து உள்ளுணர்வு விளக்கம் பார்த்தோம்னா, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உயிர் துகள்கள் என்பதை அறிவியல் துறை உயிர் ஆற்றல் என்று சொல்கிறது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மன அதிர்வு மற்றும் உயிரோட்டம் என்பதை அறிவியல் துறை ஆற்றல் அதிர்வு என்று சொல்றாங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உயிரின் வெளிப்பாடு என்பதை அறிவியல் துறை ஒளி அலை என்று கூறுகிறது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பிரபஞ்ச உயிராற்றலின் இணைவு என்பதை அறிவியல் துறை ஒருமைப்பாடு என்று கூறுகிறது. இந்த முறைகளிலே அறிவியலும் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவ விளக்கங்களும் ஒத்துப்போகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். அறிவியல் இணைப்புன்னு பாத்தீங்கன்னா, உயிர் சக்தி அப்படின்னா உயிரியல் ஆற்றல், அதோ பயோ எனர்ஜின்னு சொல்லலாம். நுண்ணுடல் அப்படின்னா நியூரோ எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்றாங்க. அறிவு அப்படின்னா மின்சார அலைகளின் செயல்பாடு, அதாவது பிரைன் வேவ்ஸ். இதனால் வேதாத்ரி மகரிஷியின் தத்துவம் விஞ்ஞான ரீதியாகவும் பொருந்துகிறது என்பதை நாம் அறியலாம். வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவம் நவீன அறிவியல் இதோட நம்ம ஒப்பிடும்போது சக்தியின் தளமாக இருக்கிறது. சிந்தனை அலைகள் நுண்ணுடலை மாற்றும். தவம் மூலம் நுண்ணுடலை சுத்திகரிப்பு செய்யலாம். உயிர் துகள்கள் பரிமாற்றம் வருகின்றன. பிராணசக்தி ஓட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது உயிர்களுக்காக கொடுத்திருக்காங்க. இதுல நவீன அறிவியல்கள் நிறைய துறையில ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இதனுடைய சமுதாய தாக்கங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, உடலும் மனமும் இணைந்து ஆற்றல் பெறுவதால் ஆராய்ச்சிகளிலும் கல்வித்துறைகளிலும் மருத்துவ துறைகளிலும் அறிவியல் துறைகளிலும் மேம்பாடு அடைய முடிகிறது. மொத்தத்தில் மனிதன் முழுமையான மனிதனாக உதவும் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சிகள் அனைத்தும் அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்திருப்பதால்
அமைதியான வாழ்வு பெற உதவுகிறது என்பதை அறிந்து உயிர், நுண்ணுடல், அறிவு மூன்றும் ஒன்றே வடிவங்கள் தான் வேறு வேறு என்பதை உறுதி செய்து அதனை மேம்பட வழி செய்ய வேண்டும். சமுதாய தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை வாழ்வு வாழ இது வழி கிடைக்கிறதே. மக்களிடையே நல்ல உறவு, அதனால் சமுதாய முன்னேற்றம், அறநெறி பின்பற்றுதல், நோயற்ற வாழ்வு பெறுதல், பொறுமை, நன்றி உணர்வு, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் போன்ற உணர்வு மேலோங்குகிறது. அன்போடும் கருணையோடும் வாழ வழிவகுக்கிறது. செயல்பாட்டிற்கான அழைப்பு: மனிதனின் வாழ்க்கை சமுதாயத்தோடும், சமுதாய நலம் தனி மனிதனோடும் இணைந்திருப்பதை உணர்ந்து தன் நலம், சமுதாய நலம் என்ற இரண்டும் ஒன்றினால் ஒன்று கெடாதபடி செயலாற்ற தன் உயிரின் மதிப்பை உணரும் போதுதான் பிற உயிரின் மதிப்பையும் நாம் உணர முடியும். உயிரின் இருப்பு, இயக்க, முடிவு போன்றவற்றெல்லாம் தெரிஞ்சு கொள்ளும் பொழுதே அறிவை நாம் அறிய முடியும். உயிரை அறிந்த அறிவை கொண்டுதான் உயர்வாழ்வு நமக்கு வாழ முடியும். தீய குணத்தை நம்மளால் விட முடியும். நேர்நிறை உணர்வோடு வாழ முடியும். அப்பதான் நம்மளுடைய வாழ்வையானது மேல் நோக்கிய வாழ்க்கையாக அமையும். உயிரை பற்றி அறியாத அறிவானது மாயையில் சிக்கிக்கொண்டு தவிக்கும். ஈடு இணையில்லாத உயிரை அறிந்தால் அதுவே நாணமாகும். உயிரை அறிவாகவும், அறிவே தெய்வமாகவும், அந்த தெய்வமே நாமாகவும் உள்ள உண்மையை உணர உயிர், சக்தி, நுண்ணுடல், அறிவு ஆகியவற்றை நாம் உணர வேண்டும். கடவுளையும் மனிதனையும் நாம் ஒன்றாக பார்க்கக்கூடிய எண்ணம் எப்பொழுது வரும் என்றால் இதை பற்றி உணரும் பொழுதுதான் வரும். உயிர் என்பது ஆற்றலின் வெளிப்பாடு. இதுவே வாழ்வின் அடிப்படை மூலதனம். அறிவு என்பது அந்த ஆற்றலின் திசை மாற்றம். நுண்ணுடல் என்பது உயிர் அணுக்களில் நிகழும் மின்காந்த அதிர்வுகளின் களமாகும். இந்த மூன்றின் தொடர்பை புரிந்தால்தான் மனிதர்கள் ஒவ்வொருவரும் உயிரை பாதுகாத்து ஆன்மீக வளர்ச்சியும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் உதவ முடியும். எனவே உயிர் சக்தி, மனோசக்தி, அந்த மனமே அறிவாகவும் இயங்குவதை அறிந்து செயல்பட ஆராய்ச்சிக்கு மக்கள் வந்து வாழ்வை சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும். முடிவுரை: இறைநிலையின் நுண்பகுதி இயக்கமே உயிர் என்ற விண்ணாகும். அந்த உயிரின் ஊடே அறிவின் தன்மை கலந்து செயல் விளைவு நியதியாக வளர்கிறது என்ற உண்மைகளை உணர உயிர் பற்றிய அறிவு தேவை. உயிரின் இயக்கத்தால் தான் மனதின் செயல்பாடு சிறக்கும். உயிர் என்பது இயக்கத்தில் உள்ள இறைநிலையாகும். உயிர் என்னும் தத்துவம்தான் மனிதன் அறிந்து தெளிவு பெற வேண்டிய மிக சிறந்த விஷயமாகும். உயிரின் நிலை பற்றிய ஞானத்தை மனிதகுலம் அடையும் போதுதான் ஒத்தும் உதவியும் மனித நேயத்தோடும் ஆன்ம நேயத்தோடும் ஈதல், இசைபட வாழ்தல் என்பதும் இயல்பாக மலரும். உயிரின் நிலை பற்றிய மனிதகுலம் தெளிவு பெறும் பொழுது அஞ்ஞானம் என்ற அறியாமை நீங்கும். எனவே உயிர் விளக்கமே மனித குலத்தை வாழ வைக்கும் தத்துவமாகும். நன்றி தெரிவித்தல். வாழ்க வளமுடன். இது போன்ற ஆய்வரங்க கருத்தில் வேதாத்திரி மகரிஷியின் பார்வையில் அறிவியல் விளக்கத்துடன் உயிர், நுண்ணுடல், அறிவு என்ற தலைப்பின் கீழ் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை வாழ்த்தாக்குகிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பை வழங்கிய இறைக்கும் குருவுக்கும் நன்றி கூறுவதோடு இந்த அறிவியல் அரங்க ஆசிரியர்களுக்கும் ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சூப்பர், வெரி குட், வாழ்த்துக்கள், வெரி குட். 2 பேரும் சும்மா அடமலை பெய்யற மாதிரி பேஞ்சிருங்க அங்க ஆலியார்ல. ஐயா வாழ்க சொல்லுங்க, வளமுடன். ஆசிரியர்கள் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்குதுமா, பரவாயில்ல. 2 பேருமே நல்ல உழைப்பை காட்டியிருக்கிறீங்க. கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டைலா படிக்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்டைலா படிச்சுட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு. ஜெயபால் ஐயா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ப்ளீஸ்? எல்லாம் ஒப்பீனியன் சொல்லுங்க. யாரும் அப்படி அப்படியே கேட்டு கம்முன்னு இருக்கிறீங்க? ஐயா இதுல இருக்க இதெல்லாம் மாத்திக்கணும் சொல்லுங்க ஐயா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நானே படிச்சு பாக்குறேன். எடுத்து அனுப்புனதோட சரி. இப்பதான் இங்கதான் வந்து படிக்கிறேன். எவ்வளவு நேரம் எல்லாத்துக்கும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. கண்மணிமா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணலாம். குறை நிறைகள் இருந்தா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். டைமுக்கு முடிச்சிட்டிங்கம்மா. டைமிங் பிரச்சனை இல்லை. இப்போ அதில் சொல்கிற கண்டென்ட் வந்து அந்த அறிவியல் சார்ந்து சொல்லுங்க. நிறைய வந்து கொஞ்சம் தத்துவமாக வர்ற மாதிரி இருக்கு. அதை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதில் நீங்கள் எடுத்துக்கிட்ட என்னென்ன ஆராய்ச்சிகளை மேற்கோள் காட்டியிருக்கீங்களோ அந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணுனாங்க, என்ன ரிசல்ட் வந்தது, அதை எப்படி வேதாத்திரியத்தோட நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்கம்மா. மற்றபடி எல்லாமே ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்க இதுல வந்து சொல்றாங்க விஞ்ஞானத்துக்கு சொல்றாங்கன்னு தான் சொல்றீங்க. இது ஆய்வு. இந்த ஆய்வோட முடிவாக இருக்கிறது. இது வேதாத்திரி கருத்தாக இருக்கிறது. சொல்றாங்கன்னா அது எங்க போற போக்கில் சொல்லிட்டு போன மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி
அந்த மாதிரி இது கண்மணி அம்மா மட்டும் மைக் மாத்திக்கிட்டு சரியா இருக்கும். கண்மணி அம்மா மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இது ஆய்வினுடைய முடிவாக இருக்கிறது, வேதாத்திரியத்தினுடைய கருத்தாக இருக்கிறது, அப்படி சொல்லணும். ஆமா அப்படிதானுங்களையா? ஆமா இப்ப சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அது சொல்றாங்க ஓகேங்க ஐயா. அப்படிங்கிறத அத கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா போதும். உயிரை பத்தி சரி. விளக்கத்துக்கு உயிர், சுற்றோட்டம், அந்த காந்தப்புலம் தான் எல்லாமே. மேக்னட்டிசம் அவங்களும் வர்றாங்க. வேதாத்தியம் சொல்கிற மேக்னட்டிசம் கொண்டு வந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். அது அது உயிருக்கு கொடுக்குறேங்க மட்டுமே ஐயா. அது வச்சுக்காம. நிறைய போயிருன்ட்டு தான் மேக்னட்டிசம் எடுத்து வச்சிருக்கேங்க ஐயா. ஆனா அது இல்ல நிறைய இது போயிருமேன்ட்டு நீங்க அதை அதுக்கு கட் போக பண்ணிட்டேன். வேண்டியதில்லை. வேதாத்திரியம் சொல்ற உயிரும் மேக்னட்டிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துட்டா போயிடும். ஏன்னா நம்ம ஆளுங்களே சரிங்க கேள்வி ஐயா. கேட்பாங்க, அதை எப்படி உயிரோட கம்பேர் பண்றீங்க, மேக்னட்டிசம் இல்லையா அப்படின்ட்டுவாங்க. அது உயிரும் சரிங்க. உயிரிலிருந்து வர்ற படக்க நிலையான மேக்னட்டிசம் அப்படின்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணிட்டு வரல. உயிரும் மேக்னட்டிசம், உயிர் எங்கெல்லாம் சொன்னீங்களோ அதோட இந்த கருத்து வரும்பொழுது இது மேக்னட்டிசத்தோட ஒத்து போகுது அப்படின்னு முடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். ம். இப்ப கேள்வி வந்தா என்ன பண்ணீங்க? இப்போ உயிர் என்பது என்ன, வெளியிருந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க? உயிர் என்பது பிரபஞ்சத்தினுடைய மகா ஆத்ம சக்திங்கய்யா. அது எங்கும் நிறைந்திருக்குது. அது உடலுக்குள்ளார வரும்பொழுது மட்டும்தான் உயிரா மாறுது. அது அதெல்லாம் எப்படி வெளியே? பிரபஞ்சத்தினுடைய அளவுப்படி அளப்பற்கரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். பரமாணு தான் அது. அதுதான் உயிரா உடலுக்குள்ள வரும்போது உயிரா மாறி இயக்கத்துக்கு வருதுங்க ஐயா. நீங்க அதாம்மா சொல்லுங்க. இறைத்துகள். விண்ணுக்கு ம். வாங்க. விண்ணு பிரபஞ்சம் முழுவதும் இருந்தா அதுக்கு பேரு விண்ணு. ம். விண்ணுதான் உடலுக்குள்ள வரையில எப்படியா உயிர்னு சொல்றீங்க? அது உயிரோட்டம் அமைச்சுக்குது. கண்மணி அம்மா உடலுக்குள் வரும்போது உயிரோட்டத்தை அமைச்சுக்குது. அதனாலன்ற வார்த்தை உயிர் ஒரு ஓட்டத்தை நிமிஷம், ஒரே அமைத்துக் நிமிஷம். கண்மணி அம்மா நான் சொல்றது, உயிர் ஓட்டம் எல்லாம் போவாதீங்க. உயிர் சக்தினாவே எனர்ஜி. இறை துகளே அங்க எனர்ஜி ஆயிருச்சு. அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற அணுவென்ற உயிராகி, உயிருங்கும் போது அணுன்னு வந்துட்டாவே, அணு எங்க இருந்து இருக்குது? விண்ணுகளின் தொகுப்பு, விண்ணு இறைத்துகளின் தொகுப்பு. அதாவது அசையாம இருந்ததுன்னா சுத்த வெளி, அசைஞ்சிருச்சுன்னா அது உயிர்னே வச்சுக்கலாம். அந்த உயிர் நீங்க சொல்றது உயிர் உடம்புக்குள்ளார வந்துருச்சுன்னா உயிர் இல்ல. நம்ம உடம்புக்குள்ளார வந்ததுன்னா நம்ம உணரும் சக்தி பெறுகிறது. ஜட பொருளுக்கு உயிர் உண்டு, அறிவு உண்டு, எல்லாமே இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க. ஒரே ஐயா. டிஃபரன்ஸ் அதை ஐயா, மறந்துட்டீங்கிறதுக்காக தான் ஆற்றலும் திரும்பி கேட்கிறேன். அறிவும் ஆற்றலும் அறிவும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாமாங்க ஐயா? அதான் அந்த ம். இப்ப நீ சயின்ஸோட ரெஃபர் பண்ணும் பொழுது ஒவ்வொரு வேவ்ஸ் பிரெயின்ல அப்படி இப்படின்னு சொல்றீங்க இல்லையா, எலக்ட்ரிக்கல் ம். இந்த ஆராய்ச்சியில பண்றது. வேதாத்திரியம் சொல்லுகிற உயிர் அதுல இருந்து வர்ற மேக்னட்டிஸோட ஒத்து போகுதுன்றீங்கன்னா முடிஞ்சு. அதுக்கு நீ எஃபன்ஸ் கொடுக்க வேண்டியதில்ல. உயிருக்கு சொல்லுங்க. உயிருக்குன்னு நீங்க கிளியர் பண்ணல. இன்னொரு தடவை கொஸ்டின் கேளுங்க ஐயா. உயிர் என்றால் என்னமா? உயிர் என்றால் என்னன்னா, இறைநிலை, இறை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் பிளஸ் நுண்ணதிர்வின் காரணமாக இறைத்துகளாக மாறுகிறது. அந்த இறைத்துகள்களின் கொத்து இயக்கம் விண். இது பிரபஞ்சத்தில் இருந்தால் விண் என்றும், மனிதன் உயிரினங்களில் இருந்தால் உயிர் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க ஐயா. அப்ப விண் இல்லாத இடம் சொல்லுங்க பாக்கலாம். சேர்ல, பெஞ்சில, செல்போன்ல விண் அது இல்லையா? அங்க உயிர் ஓட்டம் இல்ல. இங்க உயிரினங்கள்ல அதுதான் உயிர் திருப்பி ஓட்டம் திருப்பி இருக்கு. சொல்றேன். நேத்துன்னு சொன்னேன், கவனிக்கல நீங்க. ஐயா, நேத்து எப்பொழுதெல்லாம் மையத்தை வைத்து சுற்றோட்டமாக அமைகிறதோ அப்போ உயிர் எனப்படும். இதை நீங்க மறக்கவே கூடாது. ஆமாங்க ஐயா. நான் எழுதியிருக்கேன். கருமையத்தில் அப்ப நான் கேட்டா சொல்லணும் இல்லைங்க. எழுதின்னு என்ன பண்றது? உங்களுக்கு புரியவே இல்லையே. இது பேஸ் தானே. கருமையத்தை மையமாக கொண்டு புறப்பட்டு கருமையத்தை மையம் உடல் வச்சுக்க. முழுவதும். ஆமா, சரிங்க. கருமையத்தை மையம் இல்ல. இது சுத்துறதுனால கருமையம் மஞ்சு போகுது. இது சுத்துறதுனாலதான் கருமையம் அமைஞ்சு. கருமையத்தை மையமாகனா அது பேஸ் ஆயிடுது உங்களுக்கு. சரிங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சுற்றோட்டமாக அமைந்த விண் உயிர் எனப்படுகிறது. அது சுற்று, அவ்வளவுதான். சுழற்சி இருக்கு அதுக்குள்ள. மையமும் அதுக்கு பெரிஃபெரியும் இருக்கு. அப்ப உயிரோட்டம் சொல்லக்கூடாது, சுற்றோட்டம். ஆமா, உயிர் என்றாலே சுற்றோட்டம். விண்ணின் சுற்றோட்டமே உயிர் எனப்படுகிறது. சரிங்க ஐயா. சுற்றோட்டம் இல்லைன்னா உயிர் போயிடுச்சு. இருக்குது, விண் அங்க இருக்கு, உயிர் இருக்கு. ஆனா இப்ப உயிர் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லிடுறோம். விண் இல்லாத, விண் பூந்து போகாத எந்த பொருளுமே இல்லை. எல்லாத்துலயும் விண் அறையப்பட்டு கிடக்குது. ஒண்ணும் பொருளா மாறி இருக்கு. என்னன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கமைப்பு இல்லை, பூந்து போயிடும்.
எல்லாத்துக்குள்ளயும் விண் இருக்கு. இப்ப இந்த எந்த பொருளா இருந்தாலும் உயிரற்ற பொருட்கள்ல சுற்றோட்டம் இருக்காது. சுற்றோட்டம் இருக்கிறத உயிர்ன்னு சொல்றோம். அவ்வளவுதான். விண்ணில் சுற்றோட்டம் இருந்தா அது இது உயிர். இது உயிரற்ற ஃபண்டமெண்டல். பொருட்கள்ல சுற்றோட்டம் இருக்காது. இது ஃபண்டமெண்டல். இது கேள்வி வரும் பொழுது நீங்க சொல்ல தெரியணும். சரிங்க. என்ன கொஸ்டின் கேளுங்க ஐயா. எப்படி என்னென்னலாம் கேட்பாங்க? இல்ல அவ்வளவுதான். இது 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 பேஸ். ரெண்டுக்கு என்ன சரிங்க. வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம். எல்லா இடத்துலயும் விண் இருக்கு. விண் தான் எல்லா கூட்டு பொருளாகவும் இருக்கு. தனித்து இயங்குகிற விண் சுற்றோட்டமாக அமையும் பொழுது உயிரினப்படுகிறது. சரிங்க ஐயா. அதுதான் நம்ம எழுதி ஃபண்டமெண்டல் சொல்ல தெரியல பாருங்க. நம்ம ஃபண்டமெண்டலே விட்டுறீங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஜெயபாலி கேள்வி கேட்குங்க. சொல்லுங்க. ஜெயபாலி உயிர் சொல்லுங்க. உயிர் என்பது இயக்கத்தன்மைக்கு வந்துட்டாவே அது உயிர் தாங்க. அங்கே உயிர ஆரம்பிச்சிருதாங்க. எங்க இயக்கம் சொல்லுங்க. உணரும் சக்தி தான் ஓரறிவுல இருந்து 6வது அறிவு. இறை ஐயா, துகளே எங்க உயிர்னு சொல்லிடுறேன். ஒரு வார்த்தையை வாங்க. நீங்க சொன்ன வார்த்தைக்கு எங்க இயக்கம் இல்ல, சுத்தனவே இயக்கம் தானே. ஆமா, அது உயிர். அங்கே உயிர் என்ற இயக்க சக்தி அணு கூட்டங்கள் உருண்டசையும் விதமொக்க சிறப்பு. உயிர் ஒன்றே ஒளி நீரு சுவை மனங்கள் ஒவ்வொன்றாய் அளக்கூட்டாய் மாறுபாடாய் உயிர் ஒன்றே பலவான தன்மை காணல் உன்னூட்ட கருத்தவத்தால் சுலபமாகும் உயிர் என்ற தத்துவத்தை தெரிந்து விட்டால் எல்லாமே உயிர் தானங்க. இயங்கு அறிவு ஆற்றல் காந்தம். அறிவு ஆற்றல் காந்தம் வந்துட்டாவே உயிர். அதான் உயிர்னு சொல்லாதீங்க. வெளியில இருந்தா விண்ணு உடம்புக்குள்ள இது மாதிரி சுற்றோட்டம் அமைந்தால் உயிர்னு சொல்றோம். ஏன் நம்ம இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்கோம்? ஏன் எல்லாம் விண் தான் போயிட வேண்டியதானே? என்னத்துக்கு உயிர்னு சொல்றீங்க? ஐயா, அறிவு பத்தி என்ன கேள்வி கேட்பாங்க ஐயா? அறிவு உணர்வு அறிவுமா? உயிரினத்தில் தான் உணர்தல் வருது. பஞ்சத்தன் மாத்திரை அழுத்தம் ஒளி ஒளி சுவைமனம் அறிகிறது, இருப்பு அறிகிறது. இயக்கத்தில் இருக்கும் ஒழுங்கு தன்மையே அறிவு. ஆர்டர் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து பொருளுக்கு. உயிருக்கு வரும் பொழுது உணரும் சக்தி. அவ்வளவுதான். நுண்ணுடலுக்கு கேட்பாங்களா? இல்லம்மா, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணு நுண்ணுடல். அதுதான் ஒண்ணு நுண்ணுடல். மையத்தை வைத்துக்கொண்டு சுற்றோட்டமாக இருப்பது எதுக்குள்ள இருக்கோ, மனிதன் மட்டுமல்ல, எந்த ஜீவராசிக்குள்ள இருந்தாலும் அது உயிரோட்டம் தான், நுண்ணுடல். வேற யாராவது கேட்டுங்க. சொல்லுங்க ஐயா. நுண்ணுடலுங்கிறதுக்கு நம்ம சொல்றதா அப்படியே நீங்க ரெக்கார்டு கூட போட்டாலும் பரவாயில்ல, ரெக்கார்டுல தான் இருக்குது. பருவுடலை இயக்கவும் அதன் உணர்வுகளுக்கு காரணமாகவும் இருக்கும். ஆனால் கண்களுக்கு புலப்படாத உடல் தான் நுண்ணுடல். இது பருவுடலுக்கு அப்பால் உள்ள ஒரு நுட்பமான உடலை குறிக்கிறது. மனம், உணர்வுகள், பிராணன், உயிர்ச்சக்தி கொண்டது. இதை பற்றி பல்வேறு கலாச்சாரங்களில் ஆன்மீக கோட்பாடுகள் வெவ்வேறு விளக்கங்களுடன் காணப்படுகிறது. நுண்ணுடல் பருவுடலிலிருந்து வேறுபட்டது. பருவுடலுக்குள்ளிருந்து செயல்படும், ஆனால் கண்களுக்கு புலப்படாத ஒரு நுட்பமான வடிவமாகும். சக்தி மற்றும் உணர்வுகளின் மையம். நுண்ணுடல் என்பது நம்ம உணர்ச்சிகளின் எண்ணங்கள், நினைவுகள், அசைவுகள் மற்றும் ஆற்றல் ஓட்டல்களின் இருப்பிடமாக நம்பப்படுகிறது. இது மனோமயமாகவும் உணர்வு பூர்வமாகவும் செயல்படும் ஒரு உடலாக கருதப்படுகிறது. பருவுடல் அழியக்கூடியது, ஆனால் நுண்ணுடல் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் அல்லது மறுபிறவி எடுக்கும். இதன் தனிநபரின் கண்ம வினைகளை தாங்கிச் செல்கிறது நுண்ணுடல். இது பாருங்க, இது சில சித்தர்கள் புத்தி, சித்தி, அகங்காரம், ஞான இந்திரியங்கள் 5, பிராணன்கள் 5, இதெல்லாம் வந்து நுண்ணுடலுக்குள்ளாரதான் இருக்குதுங்கிறாங்க. சூட்சும நுண்ணுடல் சரீரம் அனுபவங்களின் மையம். நமது சுக துக்க அனுபவங்கள், எண்ணங்கள், உணர்ச்சிகள் அனைத்தும் சூட்சும உடலின் மூலமே நாம் உணர்கிறோம். மறுபிறப்பு. ஸ்தூல உடல் இறந்தாலும் சூட்சும உடல் அழிவதில்லை. இது ஆத்மாவாகவும் இணைந்து அடுத்த பிறவிக்கு செல்லுகிறது.
நம்மளுடைய கடந்த கால கர்ம வினைகளின் தொகுப்பாக இது விளங்குகிறது. கனவு நிலையில் நாம் அனுபவிக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் சூட்சும உடலின் மூலமே நிகழ்கிறது. உடல் தாண்டிய அனுபவங்கள் யோகிகள் மற்றும் ஆன்மீக சாதனை புரிந்தவர்கள் தங்கள் சூட்சும உடலின் மூலம் உடலை தாண்டிய பயணங்கள் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் மேற்கொள்ள முடியும் என்றும் நமது மகான் அவர்கள் சில காலம் அனைவரையும் அவரவர்களது வீட்டுக்கே அதிகாலை அழைத்துச் சென்றார்கள். சுருக்கமாக சொன்னால் சூட்சும உடல் என்பது நமது உணர்வுகள், எண்ணங்கள், உயிர் சக்தி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு நுட்பமான வடிவமாகும். தள்ளுங்கம்மா. இது அப்படியே ரெக்கார்டை வாங்கி இதையும் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்குங்க. வாழ்க வளமுடன் ஐயா. எடுத்துக்கிறேங்க ஐயா, பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நன்றிங்க ஐயா, அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. அந்த மேக்னெட்டிசம் இன்னொரு முறை சொல்லிருங்க ஐயா, சென்டென்ஸா சொல்லுங்க ஐயா. ஜெயபால் ஐயா, மேக்னெட்டிசம் அப்படிங்கறத ஒரு சென்டென்ஸா சேர்த்து சொன்னாங்க. அது எந்த மாதிரி சென்டென்ஸ்னு ஒரு முறை சொன்னுங்க ஐயா. ஆமா, இசிஜி, இஇஜி, எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாம் உள்ள கொண்டு போறீங்கல்ல, ஆராய்ச்சியில் வருது இல்ல, அந்த இடத்துல நீங்க வேதாத்திரியம் சொல்கிறதுங்கிறதுன்னு சொன்னீங்க. அது வேதாத்திரிய கருத்தாக இருக்கிறது. இது வேதாத்திரிய கருத்தோட உயிரும் அதுல இருந்து வர்ற காந்தத்தோடு இணைகிறது. அவ்வளவுதான். அதை இணைச்சுக்குங்க, அவ்வளவுதான் போதும். சரிங்க ஐயா. உயிரும் உயிரில இருந்து வருகிற காந்தத்தோட இணைகிறது அப்படின்னு ஓகே. சரிங்க ஐயா. ஐயா மாணிக் வாசகம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சொல்றத ஒரு சின்ன இது நமது மகான்னு சொன்னீங்க. நேற்று தியாகு ஐயா என்ன சொன்னாரு, நமது நம் இதுன்னு சொல்ல வேண்டாம், அதை எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு மகரிஷி சொன்னாரு, மகான் சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்கன்னாரு. கரெக்டா ஐயா? கரெக்ட் தாம்மா. நம்ம உரிமை கொண்டாடுறோம். அவரை ஃபாலோ பண்றதுனால நம்ம உரிமை கொண்டாடுறதை விட நம்ம நமக்குன்னு அதை செப்பரேட் பண்ணி எப்படி பொதுவா சொல்லாம இருக்க மாதிரி ஐயா சொன்னப்புறம் எனக்கும் பட்டு, நீங்க அப்படி நினைச்சா ஓகே ஐயா, நோ மோர் கருத்து. ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு ஓ, ஜெயபாலையா தான் சொன்ன. நம்ம ஆராய்ச்சி பண்றோம், நம்ம நடுமனதோட இருக்கணும். என்னதுன்னு சொன்னீங்கன்னா அங்க நீங்க ஒன் சைடா போறீங்கன்னு அர்த்தம். நீங்க சொன்னப்புறம் தான் நீங்க ஆராய்ச்சி பண்றவங்க. ஆமா, ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நான் இதெல்லாம் தேடி இருக்கிறேன், வேதாந்திரி மகரிஷியோட கருத்து சிறப்பா இருக்கு, நான் பல தேடினா அவங்க நடுமனதோடு நீங்க தேடுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு நீங்க எங்கெல்லாம் எல்லை கட்டுறீங்களா, என்னது நான் நமது அப்படின்னீங்கன்னா அது ஒன் சைடா நீங்க சொல்ல போறீங்கன்னு அர்த்தம் ஆயிடும். அறிவியல் அரங்கு வேதாத்திரி மகரிஷி கோட்பாடை கொண்டு போறதுதான் நம்மளுடைய தத்துவத்தை. அதுதாங்க நோக்கமே. ஆனால் நீங்க சயின்ஸை தொடறீங்க, உங்களுக்கு இதோட போக போறது இல்ல, நீங்க உலகம் பூரா அந்த கருத்து போகும் பொழுது என்னதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்குள்ளே வச்சுக்க போறீங்களா, உலகத்துக்கு கொண்டு போறீங்களா? சரி, போயிட்டு போகுது, விட்டுருங்க. பரவாயில்ல, பொதுத்தன்மையோட பேசணுங்கிறாருங்கய்யா. இப்ப அறிவியல் அறிஞர்கள் நம்ம அறிவியல் அறிஞர்கள் சொல்றது இல்ல, அது மாதிரி நம்ம ஐன்ஸ்டீன் சொல்றது நம்ம சொல்லியா. கொஞ்சம் வேகமா தான் படிச்சுங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக் இதெல்லாம் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வீட்லயே ஒரு 2-3 முறை நீங்க ரெக்கார்ட் பண்ணி பேசி பாருங்கம்மா. அப்போ ஒரு வடிவம் கிடைச்சிடும் நமக்கு. அதை ஃபைனல் பண்ணிக்கலாம். இங்கதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா படிச்சே பாக்குறேன். வீட்டுல 2-3 முறை பண்ணீங்கன்னு வைங்க, இதுதான் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு முடிவு ஏற்பட்டுரும். சரிங்க, நன்றிங்க. நன்றிங்கம்மா. அப்படிதான் கண்மணி அம்மா ஒருத்தர் சொன்னாரு சொல்லி நம்ம வீட்டுல பேசி பார்க்கலாம்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு ரூமை கதவை சாத்திட்டு நம்ம பேசிட்டு கையங்காலையும் ஆட்டிட்டு அப்பா பரவாயில்லன்னு கதவை திறந்தா 10 பொம்பளைங்க பக்கத்துல நின்னாங்க. என் ஒய்ஃபை கூப்பிட்டு உங்க வீட்டுக்காரருக்கு ஏதோ ஆயிடுச்சு, கொண்டு போய் மந்திரிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. நீங்க பாட்டு சத்தம் போட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சும்பாங்க. அதையும் பார்த்துக்க. பின் குறிப்பு, அதற்கு நான் பொறுப்பு இல்லை. வாழ்க வளமுடன். அருமையான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். கண்மணி அம்மா,
ஐயா சொல்லுங்க ஐயா, வாழ்க வளமுடன். நீ நிறைய இடத்துல வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஷனா இருக்கு. அது ஃபுல் ஸ்டாப் இருக்கிற இடத்துல ஸ்பேஸே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு அந்த படிக்கும்போது லைன் ஸ்பீச் வந்து தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த கம்மா ஃபுல் ஸ்டாப் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஸ்பேஸ் பண்ணி வச்சுங்க. கரெக்ட் பண்ணிக்கிறேங்க ஐயா. சரிங்க ஐயா, ப்ளீஸ். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா, நன்றி. நெக்ஸ்ட் சாப்டர் யாருங்க? வாழ்க வளமுடன் ஐயா. கருமையம் டீம். அவரு தேவஜனியிட்ட பர்மிஷன் எடுத்துங்க. ஐயா வாழ்க வளமுடன். தியாகராஜன் ஐயா, கருமையும் பேச சொல்லலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அவருக்கு ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கீங்க, பேசிட்டு ரெக்கார்ட் பண்றதுனால ரெக்கார்ட் போட்டு கேட்டுக்குவார். நீங்க பேசுங்கம்மா. முக்கியமா சரிங்க. சரிங்க ஐயா, பேசுங்க, நல்லா அழகா பேசுங்க. சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கருமயம் மற்றும் அறிவு, இதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட எடுத்துரைக்க போறேன். அதாவது உரையின் நோக்கம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலக அமைதியை நோக்கமாக கொண்டு உலக சமுதாய சேவா சங்கம் நிறுவினார். தனி மனித அமைதியே உலக அமைதிக்கு அடிப்படை என்பதை உணர்ந்த குருமகான் மனிதனில் உள்ள கருமைய அமைப்பின் செயல்களை ஆராய்ந்து உணர்ந்து கொண்டால் ஏன் இன்பம் துன்பம் என் வாழ்க்கையில வருது அப்படின்றது புரியும். நன்மை தரும் வகையில மட்டும்தான் நம்மளுடைய எண்ணத்துல விழிப்பு நிலை இருக்கும். எனவே கருமையத்தில் அறிவுன்றத எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதனுடைய முக்கிய உள்ளடக்கம் கருமையம், பதிவுகள் உண்டாகும் விதம், கருமையமும் அறிவின் வளர்ச்சியும், பதிவுகளின் அறிவியல் விளக்கம், அறிவியலாளர்களின் ஆய்வுகள், சமுதாய தாக்கம். வேதாத்திரிய விளக்கம். கருமையம் எந்த ஆற்றல் சுழற்சி பெற்றாலும் திண்மையுடைய பகுதி மத்தியில தான் போய் சேரும், லேசான பகுதி புறத்துல நிற்கும். இதுதான் துல்லிய சமதள சீர்மை தத்துவம். இந்த தத்துவத்தின்படி உயிர் துகள்கள் உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வரும் அலைதான் ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம் தனது சுழற்சியினால் உடலின் மைய பகுதிக்கு வந்து சேரும். அங்கு இறுகி குறுகி அழுத்தம் பெற்று விடுகிறது. இததான் கருமையம் அப்படின்னு நம்ம வேதாத்திரி இததான் கருமையம்னு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார். இது உடலின் மையம், உயிரின் மையம், ஜீவகாந்த மையம், வித்தின் மையம். எந்த ஒரு பொருளானாலும் இயக்கமானாலும் அதற்கு ஒரு மையம் உண்டு. அதுவே கருமையம். கருமையமானது ஜீவகாந்தம், மூளை, புலன்கள், மனம் இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து செயல்புரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை செயல்புரிஞ்சு இருப்பு வைக்கும் நிலையமா இருக்குது. அதுதான் தெய்வீக பெட்டகம். இது நாடுக்கு இணைச்சுதான் இந்த கருமையம் செயல்படுது. கருமையத்தில் பதிவுகள் உண்டாகும் விதம். முதலில் உடல் செல்களில் புலன்களின் இயக்க பதிவாகவும், மூளை செல்களில் நினைவு பதிவாகவும், ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாகவும், உயிர் துகள்களில் நுண்ணியக்க பதிவாகவும், கருமையத்தில் தரப்பதிவாகவும், வான்காந்தத்தில் சமுதாய பதிவாகவும் பதிவாகுது. மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், இறக்கிறான். இந்த நிகழ்வில் பிறக்கும் போது அவனுடன் வந்ததும், இறப்பின் போது அவனை தொடர்ந்து செல்வதும் அவன் ஆற்றிய வினைப்பதிவுகள் மட்டும்தான். எனவே எப்படி பதிவுகள் உண்டாகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாகுது. அதன்படியே மனிதனின் அந்த பதிவுகளின் படிதான் மனிதனின் தன்மையும் குணமும் அமையும். உதாரணத்துக்கு ஒரு மரத்தின் வித்தில் அந்த மரத்தினுடைய தன்மை, குணம் அனைத்தும் அடங்கி இருக்கும். இதுக்கு மகரிஷி கவிதைலாம் இருக்கு. நேரம் கருதி நான் இதை அடுத்த ஸ்லைடுக்கு போயிடுறேன். நமது மூளையில் நியூரான்களின் செயல்பாடுகளால் அவை உருவாக்கப்பட்டு அந்த அலைகள் நம்மிலிருந்து நாலா பக்கமும் செல்கிறது.
மூளையில் உருவாகும் அலைவரிசை நமது சூழ்நிலைக்கு தக்கவாறுதான் அமையும். அப்போ பலவிதமான அலைவரிசைகளை கொண்ட அந்த கருமைய அலைகள் மூளையில் வந்து மோதும் போது மூளையின் அலைவரிசைக்கு ஒத்த அலைவரிசையை அது ஏற்றுக்கொள்ளும். அதில் உள்ள செய்தி செயலாக மலரும். கருமையம் செயல்படும் முறை. ஒரு காட்டுல நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா கால்ல முள் குத்திடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற குறும் செல்கள் எல்லாம் கிழிஞ்சி பருவுடல்ல பதிவை ஏற்படுத்திடுது. அது ஜீவகாந்த களத்துல போய் சிறு மாற்றத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் அது நரம்பு மண்டலம் மூலம் போய் மூளை செல்கள்ல அழுத்த புள்ளியா பதிவாயிடுது. பின்ன அது வந்து அலை வடிவுல, அதாவது எண்ணமா ஜீவகாந்த களத்துல பரவிடுது. இது மனதுல பதிவாயிடுது. பின்னாடி அது மையம் நோக்கி அலை ஓடி அலை வடிவுல சுருக்கி கருமையத்துல நல்லா தரமா பதிவாயிடுது. இந்த கருமையம் தான் அந்த அலைத்தொகுப்பு, அதாவது அந்த ஜீவவித்து கொழும்புல இருக்கிற மூலக்கூறு கூட்டத்திலையும் தரமாற்றத்தை இந்த அலை ஏற்படுத்துது. இதுவே மரபு பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த முறை ஒரு முல்லை நம்ம பார்க்கும் போது கண் அந்த முல்லை காந்த வடிவுல சுருக்கி பின் அது அலை வடிவுல செய்தியா நரம்பு மண்டலம் மூலம் அனுப்பி மூளையில அழுத்த புள்ளியா பதிவாக்கி மனதுல எண்ண அலையா பரவி கருமையத்தை போய் சேர்ந்துரும். ஏற்கனவே முள் தொடர்பான செய்தி அந்த அலை வடிவுல அங்க இருக்கிறதுனால அந்த அலைக்கும் புதிய அலைக்கும் இடையிலே ஏற்படும் அந்த தகவல் பரிமாற்றம் தொடர்ந்து ஒரு புதிய அலையை உருவாக்கும். பின் அந்த அலை திரும்ப மூளைக்கு சென்று நரம்பு மண்டலம் மூலம் ஓடி நம்ம உடல் உறுப்புல இயக்கமா வெளிப்படும். இதனாலதான் நம்ம ஒரு புதிய முள்ள பார்த்த உடனே நம்ம காலை தாண்டி வைக்கிறோம். கருமையமும் அறிவின் வளர்ச்சியும். பிரபஞ்சத்தில் அறிவின் பயணம் பேரறிவை நோக்கிய பயணமாகும். வேதாத்ரி மகரிஷி அவ்வளவு அழகா அதை சொல்லியிருப்பாரு ஒரு கவிதையில. அதை நேரம் கருதி நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பிரபஞ்சத்தில் அறிவு பேரறிவான இறைநிலை தன்னிருக்க ஆற்றலாலும் நுண்ணதிர்வாலும் நொறுங்கி நுண்ணி இறைத்துகள் ஆகிறது. இறைத்துகள் இறைநிலையின் நுண்பகுதி. இறைநிலையின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் ஒவ்வொரு இறைத்துகளும் தற்சுழற்சி பெற்று சுழற்சியின் காரணமாக ஒரு மையத்தை உண்டாக்கிக்குது. அதனால் இறைத்துகள் மையத்தில் பேரறிவே மையமாக அமைஞ்சிருது. அப்போ இறைத்துகளுடைய மையத்திலையும் பேரறிவே இறைநிலையே அமைஞ்சிறதுனால அப்ப அந்த இறைத்துகளும் இறைநிலை தான் அப்படின்றத நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுறாங்க. அறிவு செயல்படும் விதம். சடப்பொருள்களில் அறிவு வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்காக செயல்படுது. உயிர் உள்ளவற்றில் அறிவு வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கோடு சேர்ந்து உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்வாகவும் செயல்படுது. அறிவின் ஆரம்பமும் முடிவும். அதாவது ஜீவன்களில் கருமையத்தில் இருப்பது பேரறிவான இறைநிலையே ஆகும். அப்ப தட்பவெப்பம் நீரின் தன்மை ஆகிய மாறுபட்ட நிலைகள்ல ஜீவன்களுக்கு உணவு கிடைக்காத போது அவற்றின் கருமையத்தில் அமைந்துள்ள அறிவே அதை உயிர் வாழ வகை செய்யும். இப்படியே ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு உயிரினங்கள் வந்தன. அதன் கருமையத்தில் இருக்கும் அறிவின் எழுச்சி தான் 5 புலன்கள் மலர்ச்சி பெற காரணம். அவற்றை வழி நடத்துவதும் அதே பேரறிவு தான். இதுக்கும் மகரிஷி கவிதை கொடுத்துட்டாங்க. உலகில் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த மையம் கொண்டும் இந்த கவிதையை உதாரணமா எடுத்துக்கலாம். உதாரணம் தூக்கணாங்குருவி கூடு கற்ற விதத்தை எடுத்துக்கலாம். விலங்கினங்கள் குட்டி போட்டவுடன் தானே சென்று பால் குடிக்கிறது அது அறிவுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். வாழ்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப பறவைகள் கூடு கட்டுறது இது எல்லாமே அறிவின் செயல்பாடுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். அப்புறம் கர்மாக்கள். சஞ்சித கர்மா கருத்தொடராக வந்த வினைப்பதிவு. பிராரப்த கர்மா உருவெடுத்த பின் ஆற்றும் செயல்கள். ஆகாமிய கர்மா இவ்விரண்டிற்கும் ஏற்ப செயலாற்றுவது. கருமையத்தில் இவைகள் அடங்கி இருக்கிறது. அறிவியல் விளக்கம். ஜெனடிக் இம்ப்ரிண்ட்ஸ் தாய் தந்தையின் செயல் மற்றும் பதிவுகள் அனைத்தும் அவர்களது குழந்தைகள் கருமையத்தில் இருப்பாய் இருக்கும். இதுதான் ஜெனடிக் பார்கோடிங் டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். என்னன்னா கடைகள்ல போய் நம்ம எப்படி பார்கோடிங் பயன்படுத்தி ஒரு பொருளோட விலையும் அந்த பொருளோட தரமும் அந்த பொருள் எந்த வகையான பொருள்னு கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி உயிரினங்களுக்கும் பார்கோடிங் டிஎன்ஏ பார்கோடிங்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட்.
அது என்னன்னா, அதாவது ஒரு தனித்துவமான மரபணு பகுதி எடுத்து அதை அடையாளமாக பயன்படுத்துற ஒரு அறிவியல் முறைதான் இந்த டிஎன்ஏ பார்கோடு. ஒவ்வொரு உயிரினத்திலும் அந்த டிஎன்ஏல ஒரு சிறு பகுதி தனித்துவமா இருக்கும். அதன் அடிப்படையில உயிரினத்தை அடையாள முறைதான் இந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் அடிப்படையிலேயே குழந்தை தொலைந்து பல வருடங்கள் ஆனாலும் குழந்தை திரும்ப கிடைத்தவுடன் அவர்கள் குழந்தைதான் கண்டுபிடிக்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட் முறை உதவியா இருக்கு. ஆகவே கருமைய பதிவுகள் டிஎன்ஏ மூலம் அவர்களது குழந்தைகளுக்கு கடத்தப்படுதுன்றது உண்மையா இருக்கு. முக்கியமா டிஎன்ஏ உள்ள அந்த ஏடிஜி வரிசை தான் ஒருவரின் ஜெனட்டிக் இம்பிரிண்ட்ஸ் ஆகும். எனவே இதுவே டிஎன்ஏவின் மரபணுவின் தகவலை நிர்ணயிக்கும் அடிப்படை ஆகும். இந்த ஏடிஜிசி அமைப்பை பத்தி பல அறிவியலர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஃப்ரெட்ரிக் மிஷர், ரோசாலின் பிராங்கின், ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் இப்படி பல அறிவியல் அறிஞர்கள் இத பத்தி நிறைய தகவல்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, மரபணு தகவல்களை சேமிக்கிறதும் கடத்துறதும் இந்த ஏடிஜிசி அமைப்பு தான் அடிப்படையா செயலாற்றுது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் மரபணு கோளாறுகள் நிகழறதுக்கு காரணமா இருக்கிறத பத்தி சில அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க, அந்த அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரேடர் வில்லி மற்றும் மிஸ்டர் ஹாரி ஏஞ்சல்மேன் அப்படி 2 பேரும் இந்த மரபணு கோளாறுகள் நிகழ்கிறதுக்கும் இந்த டிஎன்ஏ தான் காரணமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பேன்ஜினோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இப்ப 2025ல யூனிவர்சிட்டி ஆஃப் பிர்மிங்ஹாம், அதாவது அவங்க 2023ல இந்த ப்ராஜெக்ட ஆரம்பிச்சாங்க. 2025ல தான் அதை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணாங்க. அது வந்து நேச்சர் மெடிசன்ற பத்திரிகையில வெளிவந்தது. அது என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கு மற்றும் தென் ஆசிய மக்களிடம் 2.5 மில்லியன் மக்கள் கிட்ட இருந்து மரபணு தரவுகளை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஆய்வின் மூலம் என்ன பண்ணாங்கன்னா, பழைய மரபணு என்ன ரிசர்ச் பண்ணாங்கன்னா, பழைய மரபணு வரைபடத்துல இல்லாத புதிய டிஎன்ஏ வரிசைகளை அவங்க கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதோட அவங்க கிராஃப் பேஸ்ட் பேன்ஜினோம் அப்படின்ற தொழில்நுட்பம் மூலம் உலக மரபணு பன்மை வெளியே எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது கிராஃப் பேஸ்ட் பென்ஜினோம் அப்படின்னா என்னன்னா, அதாவது டிஎன்ஏ வரிசைகள்ல இல்லாத புதிய டிஎன்ஏக்களை கண்டுபிடிச்சு அதை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. இதன் மூலம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, துல்லிய மருத்துவம் மற்றும் மரபணு ஆராய்ச்சிக்கு புதிய வழி வந்து திறக்கும் இது. அப்போ அதனால இது ரொம்ப மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அறிவியல் உலகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இததான் வந்து நம்ம குருமகன் வேதாத்திரி மகரிஷிகளும் சொல்றாங்க. அதாவது பதிவுகள் படிதான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்குது அப்படின்றது வந்து இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் நம்ம குரு வந்து ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு. எல்லாமே நம்ம தாய் தந்தை கிட்ட இருந்து வந்தா நம்ம பார்க்கணும், நம்மளை பார்க்கணும்னா நம்மளுடைய முன்னோர்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எளிமையா சொல்லிட்டாரு. அப்போ அதே மாதிரி இன்னும் புலன்கள், அதாவது பதிவுகளோட அறிவியல் விளக்கம் பார்க்கலாம். புலன்கள் மூலம் எப்படி பதிவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் உணர்வு உறுப்புகள், செல்கள், மூளை இந்த வரிசையில மின்னணு சிக்னலை அனுப்புது. உதாரணமா, சூடான பொருளை தொடும் பொழுதே தோல் உணர்வு நரம்புகள் மூலம் மூளைக்கு அனுப்புது. உடனே கை தானா இலகு இயக்கம் நடைபெறுது. அதாவது சாண்டியா ஜியோ ராமன் ஒய் காஜல் மற்றும் எரிக் காண்டல் ஆகிய சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூளை, உணர்வு உறுப்புகள் மற்றும் உடல் செல்கள் இடையேயான தகவல் பரிமாற்றம் நரம்பு சிக்னல்களாலதான் நடைபெறுது. அது மட்டும் இல்ல, அது உடல் மனம் தொடர்புக்கும் உறுதுணையா இருக்கு இந்த நரம்பு சிக்னல்கள். அதோட நினைவுகள் சிறக்கவும் இந்த நியூரான்கள் தான் உதவி செய்யுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இந்த நியூரான்ஸ் வந்து நரம்பு செல்கள் தகவலை மின்சார அலை மூலம் கடத்துது. இந்த மின்சாரமானது அயன்கள், சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இது உள்ளே நகர்வதால இந்த மின்சாரம் உண்டாகுது.
மேக்ஸ்வெல் லா என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஆம்பியர்ஸ் லா என்ன சொல்றாங்கன்னா, மின்சாரம் ஓடும் இடத்தில் காந்தப்புலம் உருவாகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃபாரடேஸ் லா என்ன சொல்லுதுன்னா, காந்தப்புலம் மாறும் போதும் மின்சாரம் உண்டாகும் அப்படின்றாங்க. அப்போ எங்க வந்து மின்சாரம் உண்டாகுதோ அங்கெல்லாம் வந்து காந்தப்புலம் உண்டாகும் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. அப்போ மையோ மேக்னட்டிசம்ன்றது நரம்புகள்ல மின்சாரம் பாயும் போது இந்த மேக்ஸ்வெல் லா படி காந்தம் நம் உடலில் உருவாகிறது அப்படின்றாங்க. அப்போ எம்இஜி கருவி மூலம் இதை கண்டறியலாம்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த பயோமேக்னட்டிசம் தான் நம்மளுடைய கருமையத்துல தரப்பதிவுகளை, அதாவது தரமா பதிவுகளை உண்டாக்குது. எப்போ வேணுமோ அதை ரீகால் பண்றதுக்கும் இந்த பயோமேக்னட்டிசம் தான் உதவுது அப்படின்றது வேதாத்ரி மகரிஷி அவர்களோட கருத்து. மூளை எண்ணங்கள் மூளையின் வழியாக வருகிறது. மூளை எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் அது தானியங்கி நரம்பு மண்டலத்தோட தொடர்பு இருக்கும். நம்ம எதை கவனிக்காம இருந்தாலும் சரி, தானாகவே நம்முடைய முன் அனுபவம், பழைய நினைவு இதை வச்சு புதிய எண்ணத்துக்கு வடிவம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பதட்டமான சூழ்நிலையில தவறான பயம் கலந்த சிந்தனையை உருவாக்கும். அமைதியான சூழ்நிலையில சாந்தமான தெளிவான சிந்தனையை உருவாக்கும். இப்ப வெளிப்புற காட்சிகள் மற்றும் புலன் சார்ந்த அனைத்துமே மன அலைச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப எண்ணங்களாக தூண்டும். உதாரணத்துக்கு காஃபி வாசனை வந்தாலே காஃபி குடிக்கணும்ன்ற எண்ணம் வரும். அப்போ எண்ணங்கள்ன்றது புலன்களால் உருவாகி மூளையின் மூலம் கருமையத்தில் பதிவாகுது. மீண்டும் கருமையத்திலிருந்து மூளையின் வழியாக எண்ணமாக விரித்து காட்டுது. அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கங்கள். கருமையத்தை பற்றியும் மனிதருள் அறிவாக அவை செயல்படும் விதம் பற்றியும் உணர்ந்தவர்கள் அன்பும் கருணையும் மிகுந்து வாழ்வார்கள். செயல் விளைவு தத்துவம் புரிந்து வாழ்வார்கள். தெய்வம் பற்றிய குழப்பம் நீங்கிவிடும். ஜாதி, மதம், மொழி, இனம் வேறுபாடு இருக்காது. இத கல்லூரியில படிக்கிற குழந்தைங்களுக்கு பாடத்திட்டமா கொடுத்துட்டோம்னா நல்சிந்தனையுடைய சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும். தீதும் நன்றும் பிறத்தரவாரா என்ற கனியன் பூங்குன்றனார் அவர்களின் வரிகளின் அர்த்தம் புரிந்து சமுதாய முன்னேற்றத்திற்கும் நல்லிணக்கத்திற்கும் உறுதுணையாக இருக்கும். கருமையம் மற்றும் அறிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அற்புதமா கருத்து கூறுபவர்கள், கேள்வி கேட்பவர்கள் கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா, நம்ம எத்தனை நிமிஷம் பேசணுங்கிறத ஏதாவது கவனிச்சிங்களா? 15 நிமிஷம் ஆயிருக்கா ஐயா? ஓகே ஓகே, அப்ப ரைட். ஓகே, அரை நிமிஷம்னா ஓகேங்கய்யா. வாழ்க வளம். ஓகே, ஆனா படிச்சா கூட பேசுற மாதிரி இருக்கு. இப்படிதான் பேசணும். நல்லா இருந்ததுப்பா. நல்லா இருக்குமா? நன்றிங்க ஐயா. அம்மா, இந்த நேரம் கருதின்றது வந்து ஜெயபாலாயிட்டு நீங்க ஒரு தடவை செக் பண்ணீங்க, அது எப்படி மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிங்க ஐயா. ஏன்னா நேரம் கருதி சொல்லிட்டு நீங்க 2-3 இது பண்ணாக்கா அது நல்லா இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஐயா கிட்ட கேட்டு கவிதைகளை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க ஐயா. தட்ஸ் ஓகே. ஐ திங்க் யூ கவிதைகளை மட்டும் நான் பார்த்தேன். 2 or 3 times you done it actually. சரிங்க ஐயா, நான் அதை சரி பண்ணிக்கிறேங்க ஐயா. இல்ல அது என்ன, அதுக்கு அது அந்த வேர்டிங் கேட்டுங்க. அப்படி அது நேரம் இல்லைங்கிறது சொல்ல வேணாம். இந்த கருத்து இந்த பாடல்ல இருக்கு, இந்த இது துவங்கும் பாடல்ல இருக்குன்னு முடிச்சிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். சரிங்க ஐயா. ஒன்றை பார்க்கும் என்ற பாடல்ல இந்த கருத்து இருக்கிறது அப்படின்னு முடிச்சிட்டீங்கன்னா அது ஒரு வார்த்தை ஒரு தடவை சொல்றது தப்பு இல்ல. திருப்பி திருப்பி நேரம் கருதிங்கிறது வேண்டியதில்லை. இந்த பாடல் கருத்தாக இருக்கிறது அப்படின்னு போயிடுங்க. ஏன்னா நம்ம மகன் வேதாத்திரியத்துல இருக்கவங்க கிட்ட தான் சொல்றதுனால அதை தள்ளிக்கிறோம், அப்படி ஜெர்க்காய்க்கிறோம். அதெல்லாம் சொன்னா ஒரு அரை நிமிஷம் தாங்க ஐயா வரும். வேணும்னா அதை வேணா சொல்லிக்கிறேன். இல்ல அவ்வளவுதான். இப்போ பசு ஒன்றை பார்த்தில்லை, இப்ப நேரம் கருதி நான் போறேங்கிறத பசு ஒன்ற பாடலில் இந்த கருத்து இருக்கிறது அப்படின்ட்டு ஜெர்க்காயிடுங்க. அவ்வளவுதான். சரிங்க. நீங்க எந்த பாடல சொல்லுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாடல் முன்ன வார்த்தை மட்டும் போட்டு இந்த பாடலில் கருத்தாக இருக்கிறது அப்படின்னு போயிட்டீங்கன்னா போதும். சரிங்க ஐயா. ஏன்னா அது நமக்கு ஏற்கனவே இருக்கு, நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க, வேணுங்கிறவங்க எடுத்து பார்த்துக்கிட்டு. சரிங்க ஐயா. ஓகே, நன்றிங்க. பாய். வாழ்க வளமுடன்.
ஐயா நீங்க சொல்றபடி நமது குருமகானே வருதுங்கய்யா, அதை நானுமே மாத்தணும். இல்லம்மா அது நமக்குள்ள பேசிக்கிட்டோம். ஆமாங்க ஐயா. இது நாளைக்கு இந்த ஆய்வு வந்து வெளியே போகுதுன்னு வச்சுக்கங்க. ஆனா நீங்க ஜென்ரலா நின்று பேசணும். சரிங்க ஐயா. அப்படியே அப்படியே பேண்ட் ஒண்ணு பூண்டு எடுத்து போட்டு பேண்ட் ஒண்ணு. அடுத்தது யாருங்க பேசுறாங்க கருமையம் குறித்த? 2 பேர் தானே ஐயா? கலாவதி அம்மா. 2 பேரு சுமதி அம்மா பேசியிருக்கிறாங்க. அவங்க கலாவதி உயிரை அம்மா. கொண்டுடணுமா? நேத்து தானே சொன்னேன், அதனாலதான் கம்மன் இருக்கும். கலாவதி நேத்து நீங்க பேசுனீங்க. ஆமாங்கய்யா, அது சும்மா இருக்கிறேன். சரி படிக்கணும், சரி இன்னொரு சரி. தடவை சொல்லணும்னா சொல்றேன். இல்ல வேற தலைப்புல யாராவது பேசுறாங்களாமா இல்ல என்னன்னு கேக்குறேன். தெரியலைங்கய்யா, எனக்கு ஐடியா இல்லைங்க. தெரியல. ம். வாழ்த்துக்கள் ஐயா. சொல்லுங்கம்மா. வேற யாராவது பேசுறதுக்கு இருக்காங்களாங்க ஐயா? இல்ல ஒருத்தரும் இல்லைங்கம்மா, ஒருத்தரும் ஆஜராகல. சரி, நேத்து வந்து எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாயிடுச்சு. 44 கரெக்டா ஆரம்பிங்க. 9 மணிக்கு முடிச்சிடணும். சரிங்க. 45 யாராவது என்னமோ ஸ்டார்ட் பண்ணுங்க. கேக்குறாங்க ஐயா? சொல்லுங்க. அம்மா ஒரு நிமிஷம். சசிகலா அம்மா, சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. இல்ல நேத்து வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை கேட்டுட்டே இருந்தீங்களா? அவங்க அப்புறம் சொல்லவே இல்லையே நேத்து. அவர் வரல, நேற்று போயிட்டாரு, இன்னைக்கு காணுங்க. ஓகேம்மா, ஓகே ஓகே. ஓகே, வாழ்க்கை. வாழ்த்துக்கள் ஒரே நிமிஷம் இருங்க. திடீர்னு பிளான் பண்ணங்காட்டியும் சில இதெல்லாம் காணோம், தேடி இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. பேஜ் ஓபன் பண்றேங்க ஐயா. பேச ஆரம்பிச்சிருங்க. அதாங்க ஐயா, பேஜ் ஓபன் பண்றேங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஸ்பீச். தலைப்பு சுத்தவெளி பேரறிவு. வாழ்த்துக்கள் மற்றும் அறிமுகம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். சுத்தவெளி பேரறிவு என்ற தலைப்பில் தத்துவ ஞானி, மெய்ஞான விஞ்ஞானி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கோட்பாடுகளையும் நவீன அறிவியல் ஆய்வுகளையும் இணைத்து ஆராயும் முயற்சியாகும். நன்றி தெரிவித்தல். குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆராய்ச்சிக்காக பெரும் அளவில் ஊக்குவித்து வழிகாட்டிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். உரையின் நோக்கம்: மனிதன் அறிந்த அறிவுக்கும் அறியாத ஆழங்களுக்கும் இடையே பாலமாக நிற்பது தத்துவமும் அறிவியலும் ஆகும். இச்சிந்தனை நவீன அறிவியலின் முன்னேற்றங்களையும் மெய்ஞான தத்துவத்தின் ஆழங்களையும் ஒரே தளத்தில் இணைத்து ஆராய்கிறது. இந்த அணுகுமுறை தத்துவம் கலந்த அறிவியலின் வழியாக மனித சிந்தனையில் தெளிவும் விழிப்புணர்வும் அமைதியும் வளர்க்கும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வேதாத்திரிய விளக்கம். சுத்தவெளி. சுத்தவெளி என்பது காண முடியாத ஆதாரம். அதுதான் முதன்மை மூலப்பொருள். அதிலிருந்து அனைத்தும் தோன்றி அதிலேயே அனைத்தும் மறைந்து விடுகின்றன. பருப்பொருளுக்கு தோற்றம், இயக்கம், முடிவு ஆகியவை உள்ளன. ஆனால் சுத்தவெளிக்கு மூன்றும் கிடையாது. சுத்தவெளி எல்லையற்றது, கும்மிருட்டு, அனாதி, இருப்பு நிலை, பாய்ம பொருள், தெய்வம், மெய்ப்பொருள். இவ்வாறாக சுத்தவெளி என்பதற்கான பண்புகளும் அடையாளங்களும் அருட்தந்தை அவர்களால் துல்லியமாக விளக்கப்படுவதோடு அவற்றின் 4 தன்மைகளையும் மிக சிறப்பாக விளக்கியுள்ளார்கள். அவை பற்றாகியிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்னும் நுண் அதிர்வு என்பதாகும். இதற்கான அறிவியல் ஆதாரங்கள் மற்றும் சான்றுகளை மெத்தன சுருக்கமாக கீழ்வரும் இணைவுகளோடு பார்க்க உள்ளோம். அறிவியல் விளக்கம்.
சுத்தவெளி அனைத்து ஆற்றலுக்கும் மூலதனம் என்பது தத்துவம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் யூனிஃபைடு ஃபீல்டு மூலமாக அனைத்து விசைகளும் சேர்ந்த ஒரே ஆற்றல் வெளி என்கிறார். அடுத்ததாக சுத்தவெளி எல்லையற்றது என்பது தத்துவம். எட்வின் ஹம்பிள் அவர்கள் கேலக்சிகளின் ரெட்ஷிஃப்ட் மூலமாகவும் பிரபஞ்சம் அதிவேகமாக விரிவடைகிறது என்பதை உறுதிப்படுத்தினார். அடுத்த தலைப்பாக சுத்தவெளி நிரந்தரமானது என்பது மற்றும் ஒன்றே ஒன்று என்பது வேதாத்திரியத்தின் தத்துவம். ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் மற்றும் ரோகர் பென்ரோஸ் அவர்கள் பென்ரோஸ் ஹாக்கிங் சிங்குலாரிட்டி தியரம்ஸ் மூலம் உறுதிப்படுத்துகிறார்கள். சுத்தவெளி கும்மிருட்டு. வேதாத்திரியம் சொல்வது சுத்தவெளி கும்மிருட்டு என்ற தத்துவம். ரோகர் பென்ரோஸ் அவர்கள் சிங்குலாரிட்டி தியரம் கன்ஃபார்மல் சைக்ளிக் காஸ்மாலஜிக்கல் அடிப்படையிலும் யூனிஃபைட் ஃபோர்ஸில் இருந்து ஒரு கரும் வெற்றிடம் டார்க் எனர்ஜி பொட்டன்ஷியல் இருந்தது என்றும் தெரிவிக்கிறார்கள். சுத்தவெளி, அனாதி, தெய்வம், கிராவிட்டி என்பது தத்துவம். ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ், ரோகர் பென்ரோஸ் ஆகியோர் சிங்குலாரிட்டி தியரி மற்றும் குவாண்டம் காஸ்மாலஜி மூலமாக பிரபஞ்சத்தின் ஆரம்பம் சிங்குலாரிட்டி நிலையில் என்று பிகினிங் லெஸ் என்றும் சொல்கிறார்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் மூலமாக பிரபஞ்ச அமைப்பின் அடிப்படை சட்டத்தை ஆல் மைட்டி என்றும், வீரா ரூபின் அவர்கள் டார்க் மேட்டர் மூலமாக கிராவிட்டி வெறுமை போன்ற இடங்களிலும் செயல்படுகிறது என்றும் தத்துவத்திற்கு ஈடான அறிவியல் சான்றுகள் காணப்படுகின்றன. சுத்தவெளியெங்கும் ஊடுருவும் ஆற்றல் மற்றும் பாய்ம பொருள் என்பது தத்துவம். பீட்டர் ஹிக்ஸ் மற்றும் CERN-LHC மூலமாக சொல்லப்படுவது ஹிக்ஸ் ஃபீல்ட் பிரபஞ்சம் முழுவதும் பரவி துகள்களுக்கு மாஸ் கொடுப்பது பற்றிய சொல்லப்படுவதும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றன. சுத்தவெளி வெற்றிடம் இல்லை என்பது தத்துவம். கோல் மற்றும் டர்னர் ஆகியோர் த ஏர்லி யூனிவர்ஸ் வாயிலாகவும், ஹாக்கிங் மற்றும் பென்ரோஸ் ஆகியோர் த நேச்சர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டைம் மூலமாகவும் விளக்குவது தத்துவத்திற்கு பொருத்தமாக அமைகின்றன. சுத்தவெளி சர்வ வல்லமையுள்ளது, ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசைன்ட், ஆம்னிபொட்டன்ட் என்பது வேதாத்திரியம். ஃபண்டமெண்டல் ஃபீல்டு மூலமாக இந்த சர்வ வல்லமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈர்ப்பு மூலம் பொருட்களை ஒன்றிணைக்கிறது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மின்சாரம் மற்றும் காந்தத்தால் துகள்களின் இயக்கத்தை உருவாக்குகிறது. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபீல்டு அணு கருக்களை கட்டுப்படுத்தும் சக்தி பரிமாற்றம் செய்கிறது. வீக் நியூக்ளியர் ஃபீல்டு அணுக்களின் மாற்றங்களை ஒழுங்குபடுத்தி பல பொருட்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றது. டேவிட் போம் அவர்கள் இம்ப்ளிகேட் ஆர்டர் ஹோலோ மூமெண்ட் வாயிலாக பிரபஞ்சம் முழுவதும் தகவல் புலமாக இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு இயங்கி அனைத்து நிகழ்வுகளும் அதில் அறிந்திருக்கும் என கூறுகிறார்கள். இதன் மூலம் சுத்தவெளியின் சர்வ வல்லமையை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் சுத்தவெளியின் ஒருங்கிணைந்த 4 தன்மைகளை காண்போம். வற்றாயிருப்பு, குவாண்டம் வேக்யூம், காஸ்மாலஜி கான்டினென்ட். வெற்றிடம் என்றாலும் அதில் குவாண்டம் பிளக்சுவேஷன் திடீர் என எழும் மறையும் நுண்ணிய இயக்கம். இதன் காரணமாக பார்ட்டிகல்ஸ், ஆன்டி பார்ட்டிகல்ஸ் தோன்றி மறைகின்றன. எப்போதும் அவை பெற்றுக்கொண்டே இருப்பது என்று சொல்லப்படுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் தியரிப்படி E=mc² என்பதன் பொருள் நிறை மற்றும் ஆற்றல் இரண்டும் ஒன்றை மற்றொன்றாக மாற்றலாம் என்ற சில காரணிகள் மூலமாக வற்றாயிருப்பு நிலையை புரிந்து கொள்ள முடியும். இவற்றிற்கான ஆதாரங்கள் சிலவற்றை பார்ப்போம். பிளாங்க் ஈரா காஸ்மிக் வாய்ட் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவி உள்ளார்ந்த ஆற்றல் இருப்பு குவாண்டம் வேக்யூம் பிரசன்ஸ் என்பதும், போசான் புலங்கள் சக்தி பரிமாற்றம் நடைபெறும் மூலப்புலங்கள் ஆற்றல் துகள்கள் இணைப்பின் தளம் என்பதும், கேலக்சிகள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் ஈர்ப்பு குழுமம் பிரபஞ்ச அமைப்பின் மாபெரும் வடிவம் என்பதும் வற்றாயிருப்பு என்பதற்கான காரணிகளாகவும் ஆதாரங்களாகவும் சொல்லப்படலாம். எனவே ஆம்னி டிரெக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. பேராற்றல் ஆம்னி பொட்டன்ட் எனர்ஜி, ஆம்னி டிரெக்ஷனல் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ், பிளாங்க் எனர்ஜி. இந்த பேராற்றல் நிலையை ஆம்னி டிரெக்ஷனல் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் என்று அறிவியலும், செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ஃபோர்ஸ் என்று அருட்தந்தை அவர்களாலும் சொல்லப்படுகிறது. இந்த தன்னிறக்க ஆற்றலை எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருப்பதால் அதை சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் என்று அழைக்கிறோம். PJE Bubbles கூறுகிறார், The primordial plasma emerged from a self-gravitating and self-compressing energy field
அண்டர் யூனிஃபார்ம் ஐசோட்ராபிக் கண்டிஷன்ஸ். எல்லா திசைகளிலும் சமமான அழுத்தம் என்பது பற்றி விளக்குகிறார். சில ஆதாரங்கள். தன் இறுக்கம் என்பதற்கு சில ஆதாரங்களை காண்போம். குவாண்டம் வேக்யூம். வெற்றிடத்தில் நுண் ஆற்றல் அலைச்சல்கள் தன்னிறுக்கம் காட்டும் என்றும், நட்சத்திரங்களின் மையத்தில் நியூக்ளியர் ஃபியூசன் சமநிலை பெறும் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் என்றும் சுருக்கமான சில ஆதாரங்களை கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் என்பதற்கான ஆதாரங்களாக ஆம்னி டிரெக்ஷனல் கம்பல்ஷன் ஃபோர்ஸ், போசான் புலன்கள். காஜ் போசான் துகள்கள் புலங்களை தன்னிலே அதிர்த்தி அழுத்தம் உருவாக்கும் என்றும், நட்சத்திரங்களில் உள் வெப்பம் மற்றும் ஈர்ப்பு சமநிலையால் செல்ஃப் கம்ப்ரஷன் ஆகும் என்றும், கேலக்சிகள் ஈர்ப்பு மற்றும் டார்க் மேட்டர் அழுத்தம் மூலம் கேலக்சி அமைப்புகள் நிலை பெறும் என்றும், தன் நெருக்கம் மற்றும் சூழ்ந்து அழுத்தம் ஆற்றலுக்கான ஒரு சில ஆதாரங்களை மட்டும் பார்த்துள்ளோம். அடுத்ததாக பேரறிவு, சூப்பர் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கோஹெரன்ட், காஸ்மிக் ஸ்ட்ரக்சர், பிளாஸ்மா ஸ்கெலிட்டான். The order of function in everything and everywhere is consciousness என்ற அறிவை பேரறிவு என்று போற்றுகிறோம். ஒரு ஆற்றல் ஃபோர்ஸ் இருந்தால் அதை சரியாக சொல்வதற்கு ஒரு இயக்க ஒழுங்கு என்னும் அறிவு கான்சியஸ்னஸ் இருக்க வேண்டும். அப்போதுதான் அங்கு இயக்கம் ஒழுங்காக நடைபெறும். பேராற்றலும் பேரறிவும் எப்போதும் இணைந்தேதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது தத்துவம். இவற்றிற்கு சான்றாக குவாண்டம் கோஹெரன்ஸ். பல குவாண்டம் துகள்கள் பார்ட்டிகல்ஸ் ஆர் வேவ்ஸ் ஒரே அலை நிலை ஃபேஸில் ஒரே ஒத்திசைவு சிங்க்ரோனி உடன் செயல்படும் நிலை. காஸ்மிக் பிளாஸ்மா ஸ்கெலிட்டான். பிளாஸ்மாவின் அடிப்படை அமைப்பு டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி மூலம் பிரபஞ்ச ஒழுங்கும் சமநிலையும் உருவாக்கப்படுகிறது. இந்த ஒழுங்கே காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் இன்ஹேரன்ஸ் ஆர்டர் என அழைக்கப்படுகிறது. இவற்றிற்கான சில ஆதாரங்கள். பிளாஸ்மா மேகம். ஆற்றல் அலைகள் ஒழுங்குபடும் பேட்டர்ன் ஃபார்மேஷன். அணுக்கள் மற்றும் துகள்கள் என்டாங்கிள்மெண்ட் மூலம் தானாக ஒழுங்குபடும். ஃபீல்டுகளில் புலங்கள் வழி பிரபஞ்சம் முழுவதும் கோஹெரன்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் உருவாதல் போன்ற அனைத்தும் பேரறிவின் ஒழுங்காற்றலே ஆகும். அடுத்ததாக காலம் என்னும் நுண்ணதிர்வு, கைனமேட்டிக் வேரி, சப்டைல் வைப்ரேஷன் ஆஃப் டைம், பிளாங்க் டைம் ஆசிலேஷன், ஸ்பேஸ் டைம் குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன். அறிவியலில் இதற்கு சமமானது பிளாங்க் டைம் 10⁻⁻43 செகண்ட்ஸ் ஸ்பேஸ் டைம் ஃப்ளக்சுவேஷன் ஆகும் என்ற சான்றுகள் சொல்லப்படுகிறது. குவாண்டம் வேக்யூம் உள்ளே ஆற்றல் எப்போதும் அதிர்வில் இயங்கும் என்ற உண்மையும் நுண் அதிர்வின் செயல்பாடுகள் ஆகும். இவற்றிற்கு சில ஆதாரங்கள். காலம், நுண்ணதிர்வு, டைம் அண்ட் மைக்ரோ ஆசிலேஷன்ஸ் பற்றிய ஆதாரங்களை பார்ப்போம். போசான் புலன்கள். காஜ் போசான் அதிர்வுகள் மூலம் புல இயக்கம் என்பதும், அணுக்கள் துகள்கள் போனான்ஸ் மற்றும் QCD அதிர்வுகள் மூலம் துகள்கள் அதிரும் என்பதும், பிரவுனியன் மோஷன் அணுக்கள் தன்னிச்சையாக அதிர்வடைகின்றன என்பதும் அறிவியலாளர் ரோபர்ட் பிரவுன் அவர்கள் மூலமாக விளக்கப்படுகிறது. ஸ்பேஸ் டைம் ஆசிலேஷன் இடமும் நேரமும் மாஸ் எனர்ஜி காரணமாக வளைந்து அதிர்கிறது என்பதும், 0 பாயிண்ட் எனர்ஜி அப்சல்யூட் ஜீரோவில் நுண் அதிர்வு உள்ளது என்பதும், குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் வெற்றிடத்திலும் எனர்ஜி அதிர்வுகள் உள்ளன என்பதும், குவாண்டம் வேக்யூம் ஆசிலேஷன் பார்ட்டிகல்ஸ் ஆன்டி பார்ட்டிகல்ஸ் ஜோடிகள் தோன்றி மறைகின்றன என்பதும், இவ்வாறாக பல ஆதாரங்களையும் தத்துவம் மற்றும் அறிவியலின் உண்மைகளையும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் இயக்க நிலையில் நடைபெறக்கூடிய ஆதாரங்களாக இடம்பெற்றுள்ளன. அப்படியானால் அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய சுத்தவெளி என்பது என்ன? சுத்தவெளி என்பது இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈச நிலை. பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள நிலையை பற்றி விளக்குகிறார் அருட்தந்தை அவர்கள். அதாவது மனிதன் தனது 6வது அறிவின் சிறப்பின் மூலமாக தவப்பயிற்சிகளை மேற்கொண்டால் அந்த சுத்தவெளியை உணர முடியும். அறிவியலில் யூனிஃபைட் ஃபோர்ஸ் மூலமாக விஞ்ஞானிகளும் சுத்தவெளியை புரிந்து கொள்ள முடியும். இதனால் பிரபஞ்ச இயற்கையையும் அறிவியல் முன்னேற்றங்களும் பாதுகாக்கப்படலாம். ஒரு தாய் தன் குழந்தையை கருவிலை சுமத்துவது போல சுத்தவெளி என்பது அன்பும் கருணையுமாக பிரபஞ்சத்தை தன்னுள்ளே தாங்கி அனைத்தையும் மென்மையாக மிதக்கவிட்டு கொண்டும் பாதுகாத்து கொண்டும் இருப்பது அனைவராலும் உணர முடியும். தாயின் கருவறையில் இருந்து குழந்தை பிறப்பித்தல் தன் தாயை பார்க்க முடியும் என்பது போல பிரபஞ்சத்தின் இயக்க நிலையில் இருந்து மனிதன் மன இயக்கம் விடுபட்டால் சுத்தவெளியை தனது மூலத்தை உணர முடியும் என்பது சுத்தவெளியின் தத்துவம் ஆகும். நன்றி. வாழ்க வளமுடன். உள்ளுணர்வு விளக்கம். பிரீமார்டியல் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் இறைத்துகளாக இருக்கலாம் என்பதும்,
விளக்கும் ஆற்றலுக்கு ஹைபோதெட்டிக்கல் போசான் என்பது வேதாத்ரி மேக்னட்டான் என்பதாக இருக்கலாம் என்பது எனது உள்ளுணர்வு விளக்கமாகும். இம்ப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி. அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கங்கள். அறிவியல் வெளிப்புற உலகை விளக்குகிறது. மெய்ஞானம் அந்த அறிவுக்கு உள்ளார்ந்த திசை காட்டுகிறது. இவை சேர்ந்து இயற்கையோடு இணைந்த சமநிலை வாழ்வை உருவாக்கும். கால் டு ஆக்ஷன். செயல்பாட்டிற்கான அழைப்பு. ப்ரீமார்டியல் பிளாஸ்மா பற்றிய ஆய்வுகளை துரிதப்படுத்தலாம். அதன் மூலமாக புதிய போசன்கள் கண்டுபிடிக்கப்படலாம். முடிவுரையாக, அனைத்தும் ஒன்றில் இருந்து பிறந்ததே என்பதை 2 வழிகளில் மனிதன் புரிந்து கொள்கிறான். ஒன்று, தனது ஆதாரத்தை கொண்டு அறிந்து கொள்வது மெய்ஞான வழி. இரண்டாவது, விஞ்ஞான கருவிகளின் ஆதாரத்தை கொண்டு அறிந்து கொள்ளும் முயற்சி. எதுவானாலும் இறுதியில் இவ்விரண்டும் ஒரே புள்ளியில் தான் நிற்கும் என்பது தெளிவாக புரிகிறது. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 15 நிமிஷத்துல கரெக்டா முடிச்சிட்டீங்கம்மா. மகிழ்ச்சி. ஐயா சொல்லுங்க. மாணிக்கவாசகர் ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சொன்னது கொஞ்சம் அதுங்காட்டி வேற நோட்ஸ் எடுக்க போயிட்டேன். சரிங்க. என்ன இதுன்னா, ஊட்டி ப்ரோக்ராம் வந்து மழைனாலையும் சில விதமான சட்டங்களான பிரச்சனை வரும், இப்போதைக்கு வேண்டான்னு சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆலியார் ப்ரோக்ராம் வந்துட்டு எல்லாரும் ஊட்டிக்கு போனா நம்ம வந்து இது மாதிரி கூட்டிட்டு போய் கிளாஸ் எல்லாம் வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. நாங்க கிளாஸ் இல்லைங்க, ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனை போறோம் அப்படின்னு கூட சொன்னேன். அது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதாவது தனியா நீங்க போயிட்டு தனியா வாங்க, இங்க வந்துட்டு போகும்போது கடைசியில மலை கிளையில ஏதாவது ஒண்ணுன்னா சிக்கல்னா இங்க பாரு ஆலியாருக்கு போனவங்க எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்கம்பாங்க. இல்ல நம்ம ரத்து பண்ணிட்டோமே. ஆலியார் போயிட்டு நம்ம நேரா வர்றதுதான். ஊட்டி தான் இல்லையே. ஆலியார் டு நேட்டிவ் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. ஒண்ணு வீட்டுக்கு வரோம் அவ்வளவுதான். ஆமாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம நாம வர்றவங்க வேன்ல வர்றவங்க யாராருன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மெசேஜ் இப்ப போட்டு விடுங்க. 20 பேர் இருந்துன்னா செலவு நபர்கள் குறைய செலவு கொஞ்சம் அதிகமாகும். அந்த சார்ஜ் அதிகம், வேன்ல போனோம்னா சார்ஜ் கம்மி. ஆமா, அதாவது நாமக்கல், மோகனூர், உன்னியூர், கரூர், அரவங்குறிச்சி, தாராபுரம் நீங்க போட்டு எத்தனை பேர் வராங்கன்னு அதுல டிக்கெட் நான் போட்டுட்டுங்களா? அதுல போட்டு விடுங்க. அறிவியல் போட்டு விடுங்க. இதுங்க அது எப்படி? ஜெயபாலியா, இது சசிகலாமா பேசுறத பத்தி கொஞ்சம் உங்களுடைய விமர்சனம் தேவைப்படுதுங்கய்யா. ஓகே தாங்க. ஓகே, மேனேஜ் இருந்தீங்க. ஆமா. கலாவதி அம்மா. வாழ்க வளமுடனுங்க. அவங்க நம்ம இந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு சொல்லுங்க. அது இல்லைங்கய்யா, நமது அருள் தந்தைன்னு தான் சொல்றாங்க, நம்மன்னு சொல்றாங்க. அது நம்மளுக்கு ஊறி போச்சுங்க, நாம அதை மாத்த முடியல. அதான் அது வேதாத்திரி மகரிஷின்னு மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் பாடர் பண்ணிக்காங்கம்மா. அதுதான் எனக்கு நேற்று கரெக்ஷன், அதே கரெக்ஷன் அவங்களுக்கும் நான் சொல்றேன். நமது அப்படிங்கும்போது பொதுத்தன்மை இல்லாத போகுது. அதுதான் அருள் தந்தைன்னு தான் சொல்றாங்க. மேக்சிமம் இடத்துல குருபுரன்னு அருள் தந்தை, அதை மட்டும் கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. வேதாத்திரியத்தில் கருத்தாக உள்ளது அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்கம்மா. ஓகேங்கம்மா, அவ்வளவுதான். நன்றி. அதுவும் சின்ன திருத்தம் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்க ஐயா. என்னன்னு போடுங்க ஐயா? அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷின்னு போட்டிருக்கேன். இல்லம்மா, நீங்க சொல்லும் போதுலாம் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷின்னு வேண்டாங்க, வேதாத்திரியத்தின் கூற்றாக உள்ளது. இல்ல, வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுன்னு கூட சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா நம்ம அருள் தந்தைன்றத சொல்ல வேண்டாம்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. தப்பெல்லாம் சொல்லலமா, நமக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே சொல்லி வருது. அதே மாதிரி ஈசன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க, பமிஜி சொன்ன பாடல் தான். ஆனா அதுவும் வேண்டாம்னு எனக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் அறிவியலுக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் சில இதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதுதான். அவ்வளவுதான்மா. நன்றிம்மா. சொல்லுங்கய்யா. ஐயா ஜெயபால என்ன சொன்னாங்கன்னா போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது அருள் தந்தை தவறு இல்லதான், நமதுங்கிறது வேணாங்கிறது. அருள் தந்தை போடுங்க, தத்துவ ஞானி போடுங்க, மகரிஷி போடுங்க, நமதுங்கிறது மட்டும் வேணாம். காமன் மேன்ஸ் பிளாட்ஃபார்ம் கூட சொல்லுங்க, தப்பு இல்ல.
சரிதாங்கம்மா, சரியா இருக்கு. நீங்க இந்த மாதிரி எதையும் மாற்ற வேண்டாம். சரிங்க ஐயா. சுமதி அம்மா, உங்க கருத்து சொல்லுங்கம்மா. சுமதி அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. உங்க கருத்து எதிர்பார்க்கப்படுகிறதுமா. ஐயா நல்லா பேசுனாங்க ஐயா. எனக்கு எனக்கு எந்த ஃப்ளோ நல்லா குறையும் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப தெரியலங்க நல்லா ஐயா. இருக்கு. ஆமா, அறிவின் விளக்கமும் ரொம்ப நல்லா சொன்னாங்க. நல்லா ரொம்ப இருக்கு. நல்லா இருந்ததுங்க ஐயா. நல்லா சரி, பண்ணீங்கம்மா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வாழ்க ஸ்பீக்கர், அவங்க வளமுடன். தான் முதல் ஸ்பீக்கர், அவங்க ஆமா. தான். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் கொஞ்சம் கண்மணி கொஞ்சம் அம்மாவை பேச கேட்கலாம். பழகி கண்மணி அம்மா திக்காம என்ன பழகும். சொல்றாங்கன்னு கேட்போம். கண்மணி அம்மா, ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. உங்களுடைய விமர்சனம் தேவைப்படுதா? ஐயா சொல்லுங்க ஐயா. விமர்சனம் பண்ணுங்க. சசிகலா அம்மா பேசுறது இப்படி இந்த இடத்துல சரியில்லை, இன்னும் நல்லா பேசிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. சசிகலா அம்மா இருக்காங்க ஐயா. அவங்க சரி பண்ணிக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வேணும். இல்ல மைக்ல ஒரு மாதிரி சரியா நல்லா போயிடும். இருக்கு. மைக்ல சரியா போயிடும். அவங்க இன்னும் நாட்கள் இருக்கு இல்லைங்க ஐயா, பழகிடுவாங்க. இன்னும் ரொம்ப ட்ரெயின் அப் ஆயிட்டு இருக்காங்கப்பா. அதேதான் வேலை. சிறப்புங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. சேஷாசலம் ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து, அவர் என்ன சொல்றாரு பாப்போம். கலாவதி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. கலாவதி அம்மா, கலாவதி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா ஏதோ வேலையா இருப்பாங்க. சரிங்க ஐயா. நான் ஐயா பேசுனதுல சேஷாசலம் ஐயா, ஐயா இப்ப எல்லாரும் இப்ப அங்க பேசுறவங்க எல்லாரும் இங்க ட்ரையல் ஸ்பீச் கொடுத்து முடிச்சிட்டாங்களான்னு கேக்குறேன். 12 பேருங்க. இன்னைக்கு நாளைக்கும் பேசுவாங்க, நாளானைக்கும் பேசுவாங்க. 12 பேருக்கு மட்டும் தான் வாய்ப்பு மேல. அப்புறம் வந்து இந்த 12 பேரையும் வந்து ஒரு நாள் வந்து வீடியோல பேச வச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். சூப்பரா இருக்கும். வீடியோல தான் பேச வைக்கணும் அடுத்தடுத்த கூட்டத்துல. அல்ல இல்ல, இங்க ஒரு நாளைக்கு வீடியோல பேச வைக்கலாம்ன்றாங்க. நாளைக்கு வீடியோல பேச வைப்போம். சொல்லிடுங்க எல்லாருக்கும் அக்கார்டிங்லி. நமது அறிவியலரங்க கருத்தரங்கத்துல பேச இருக்கிறவங்க நாளைக்கு பேசும்போது வீடியோல பேசுறதுக்கான தயாரிப்போடு இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வீடியோல பேசும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். we want to check your body language. அதுதான் பாடி லாங்குவேஜ். அதுக்காக தான் மேக்கப் சொல்லுவாரு. அதுக்குன்னு மேக்கப் தான் போட்டுட்டு வர வேண்டாம், இயல்பா பேச இயல்பாக வரவும், சுத்தவெளி மாதிரி இயல்பா வாங்க அப்படிங்கிறாரு. நிறைய பண்ணிக்கலாங்களா ஐயா? ரைட். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் அனைவருக்கும். ஐயா நிறைய